அனைவருக்கும் வணக்கம். இன்று மிக முக்கியமான ஒரு தலைப்பை ஒட்டி நம்முடைய பெண்கள் பேச வந்திருக்கிறாங்க. இந்த பெண்கள் ஒரு காலகட்டத்துல திண்ணை பேச்சுன்னா பெண்கள் தான் திண்ணை பேச்சு பேசி பேசி ஏதாவது ஒண்ணு கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி பேச்செல்லாம் போய் இந்த பெண்கள் பேச்சு உலகம் முழுதுமே கவனிக்கக்கூடிய அளவுல இன்று அதோட பரிணாம வளர்ச்சி வந்திருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து இந்த டெல்லியில நடந்திருக்க இந்த வேளாண் போராட்டத்தை ஒட்டி பெண்கள் கொடுத்திருக்கும் குரல்கள் இன்று உலகம் முழுதுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கு. வெளிநாட்டில் இருக்கும் பெண்கள் அவங்க கொடுத்திருக்கிற குரல்னால மூல முடுக்கல கூட தெரியாம இருந்த இந்த வேளாண் போராட்டம் குறித்து, அதாவது டெல்லியில் நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய வேளாண் குடிகள் மேற்கொண்டிருக்கும் போராட்டத்தை குறித்து இன்று எல்லாருமே பேச தொடங்கி இருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பாக இந்த சில நாட்கள் பெண்கள் அவங்க இது தொடர்பா பேசின விஷயம், அது தொடர்பா ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தெரிவிக்கிற எதிர்ப்பும் இத பாக்குறதுக்கு பெரிய சேலஞ்சிங்காவும் இருக்கு. அதே வேளையில இந்த வேளாண் குடிகளுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும், நம்மளால ஆதரவு கொடுக்க முடியுன்றதை நிரூபிக்க கூடியதாகவும் இருக்கிறது. தொடர்ந்து 77 நாட்கள் இன்றோடு இந்த வேளாண் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இதற்கிடையில உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருந்தாலும் கூட இந்த வேளாண் சட்டத்துக்கு போராட்டம்ன்றது தொடர்ந்து கொண்டே இருக்கு. இந்த போராட்டம் ஏன் தொடருது? உச்ச நீதிமன்றம் இடைக்கால 1.5 வருஷத்துக்கு அது கூட மீட்டுக் கொள்ளல. 1.5 வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்க இடைக்கால தடை கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் மோடி அரசு விவசாயம் செய்யறதுக்கு பதிலா அந்த இடத்துல ஆணியை நடுறாங்க. எதை அறுவடை செய்ய போறாங்கன்னு எனக்கே தெரியல. ஆணியை நட்டு எதை அறுவடை செஞ்சு எதை சாப்பிட போறாங்க? ஆனா நம்முடைய வேளாண் கொடிகள் அது பக்கத்திலேயே அந்த பூச்செடி நடுற மாதிரியான புகைப்படங்கள் முகநூல்ல வெளிவந்தது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. இன்று களத்துல நின்ற நம்முடைய தோழர்கள் அந்த வேளாண் குடி குறித்து நம்மோட கலந்துரையாடல கலந்துக்கு வந்திருக்கிறாங்க. நேரடி சாட்சியாவும் அவங்க நம்மளுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில நம்ம 3 பேச்சாளர்கள், செயல்பாட்டாளர்கள், தோழர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. முதலாவதாக மனித பெண்கள் அமைப்பின் தோழர் செல்வி மனோ, அவங்க டெல்லி டிராக்டர் பேரணியில கலந்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. தொடர்ந்து அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் CPIML தேசிய செயலாளர் தோழர் கவிதா கிருஷ்ணன், அவங்களும் டெல்லி விவசாய போராட்டத்துல களத்துல நின்றுட்டு இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அதோடு நம்முடைய கானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு கடந்த 5 ஆண்டுகளாக விவசாய பயிற்றுனராக இருக்கும் தோழர் சிவகாமியும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இதோட நம்மளுக்கு மிகவும் அறிமுகமான தோழர் எழுத்தாளர் புதிய மாதவியும் நம்மளோட இருக்கிறாங்க. தோழர்களே, முகநூல் வழி இந்த கலந்துரையாடலை பார்க்கறதுக்கு இணைஞ்சிருக்கோம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தா முகநூல் வழி இருக்கிற கருத்து பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்ட உங்க கேள்வியை நீங்க கேட்க போறீங்களோ அது தெளிவா நீங்க பெயர் போட்டு உங்க கேள்வியை வைங்க. நாம அவங்க கிட்ட அந்த கேள்வியை சமர்ப்பிக்கிறோம். அதோடு இந்த ஜூம் வழி உங்களோட கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னா கூட நீங்க தெரிவிக்கலாம். இதுல உங்களுடைய சேட் பாக்ஸ்ல உங்களோட கேள்விகளை நீங்க போடுங்க. இல்லாட்டினா தோழர்கள் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு ரேசியன் இருக்கும், அதை நீங்க ரேசியன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தோழர்கள் முழுமையா பேசி முடிக்கட்டும், அதுக்கு பிறகு நம்மளுடைய கேள்விகளை நாம கேட்கலாம். முதலாவதாக மனித பெண்கள் அமைப்பின் தோழர் செல்வி மனு, இவங்க 5 ஆண்டுகளா இந்த மனித அமைப்புல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. டெல்லியில் நடந்த டிராக்டர் பேரணியில அந்த போராட்டத்துல பங்கு பெற்று திரும்பி இருக்கிறாங்க. இன்று அந்த போராட்டத்தின்
தாக்கத்தோடு அந்த போராட்டத்தில் அவங்க பார்த்த நேரடி சாட்சியோடு நம்ம கிட்ட சில கேள்விகள், நம்மளுடைய சில சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் அவங்களோட அனுபவத்தை பேச வந்திருக்கிறாங்க. வணக்கம் தோழர் செல்வி மனோ. வணக்கம் யோகி. தோழர், மிக மகிழ்ச்சி சொல்லுங்க. டிராக்டர் பேரணியில கலந்துக்கிட்டு நேரடி சாட்சியா வந்திருக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க தோழர். நீங்க எப்ப போனீங்க, அங்க என்ன நடந்தது, என்ன பாத்தீங்க, நம்மளுடைய பெண் தோழர்கள் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட பங்களிப்பு ஏன் அங்க தேவைப்படுது என்ற விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம், அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இத்தகைய வாய்ப்பை கொடுத்த ஊடகவுக்கும் ரஞ்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நாங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து அந்த விவசாய போராட்டம் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல, அதாவது பார்டர்கள்ல ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல இருந்து போகணும் அப்படின்ற ஒரு உள்ளூர உணர்வு வந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கு அந்த போராட்டம் வந்து இங்க ஜல்லிக்கட்டையும் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம், அது ரெண்டையும் நினைவுபடுத்திக்கிட்டே இருந்த ஒரு செயலாக இருந்தது. மிக குறிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி வந்து அந்த போராட்ட விவசாயிகள் அறிவிச்சிருந்தாங்க, இந்த புத்தாண்டை எங்களோட கொண்டாட வாங்கன்னு. நாங்க அப்ப கொஞ்சம் முயற்சி செய்தோம் போறதுக்கு. தமிழ்நாட்டுல இருந்து அதனுடைய தூரம் ஒரு காரணம், அப்புறம் நாங்க எப்படி போறது என்னன்றது வழிமுறைகள் தெரியாமையும் நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் பொங்கலுக்கு போகலாம், அறுவடை திருநாள் என்பது வந்து அங்கேயும் அறுவடை திருநாளாக பஞ்சாப் ஹரியானாலையும் கொண்டாடப்படுதுன்னு யோசிச்சோம். எதுவுமே வாய்ப்பில்லை. ஆனா ஜனவரி 26 அவர்கள் டிராக்டர் பேரணி அறிவிச்சோடனே கட்டாயமா அதுல போய் கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனா 26ஆம் தேதி அங்க போய் சேர மாதிரியான திட்டங்கள் இருந்தா ஒருவேளை அந்த அரசு வந்து தடுத்து நிறுத்துவோம், ஏன்னா பல முனைகள்ல இருந்து நிறைய பேர் 26ஆம் தேதி வர்றதுக்கான திட்டங்கள்ல இருப்பாங்க அப்படின்றதுனால நாங்க 23ஆம் தேதி டெல்லி போகிற மாதிரி எங்களை பயணத்திட்டத்தை வகுத்துக்கிட்டோம். என்னோட முதல்ல வந்து நானும் எங்க மண்டி அமைப்பை சார்ந்த வசுமதி அப்படின்ற தோழரும் வந்திருந்தாங்க. அதன் பின்னர் வந்து 2 நாள் கழித்து அகில இந்திய புரட்சிகர பெண்கள் இயக்கத்தை சார்ந்த கோவை சார்ந்த 2 தோழர்கள் எங்களோட வந்து 2 நாள் கழித்து இணைஞ்சு கொண்டாங்க. நாங்க 4 பேரும் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் அந்த பகுதியில இருந்தோம். அதுல முதல்ல வந்து நாங்க டிகிரி பார்டர் போயிருந்தோம். அந்த இடத்துக்கு நான் என்ன திட்டம்னா, முடிந்த அளவு அந்த 6 எல்லைகளையுமே போய் பார்க்கணும், மக்களை போய் பார்க்கணும், அவங்களுடைய போராட்ட அனுபவத்தை வந்து நம்மளும் கத்துக்கணும், அந்த போராளிகளுக்கு நம்ம உறுதுணையா நிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நாங்க போயிருந்தோம். ஆனா எங்களால வந்து 3 பார்டர்களுக்கு மட்டும் தான் போக முடிஞ்சது. ஒன்று வந்து டிகிரி பார்டர், இன்னொரு சிங்கு பார்டர், இன்னொரு காசிப்பூர் பார்டர். இந்த 3க்கு மட்டும் தான் எங்களால அந்த நாட்களுக்குள்ள எங்களால பயணிக்க முடிஞ்சது. அந்த போராளிகளை பார்க்கும் பொழுது உண்மையிலே நம்ம எல்லாருக்கும் எல்லா போராட்டங்களும் ஏற்படுற அந்த உணர்வு வந்தது. இங்கே இருந்துடலாம், 8 நாள்ல வந்து நம்ம திரும்பி போக வேண்டிய தேவையில்லை, இங்கே இருக்கணும் போல ஒரு உணர்வு வந்து மேலோங்கி கொண்டே இருந்த ஒரு சூழல் தான் அங்க இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் முதல்ல நான் குறிப்பிடுறது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த போராளிகள் நம்ம எல்லாரையும் வந்து இன்க்ளூசிவா பாக்குறாங்க. யாராவது நம்ம வந்து புதிதாக அந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சின்னதாக நம்மளை பத்தின ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ள இருக்குது. இவங்க அரசோட ஆளா இருப்பாங்களா, இவங்க யாரு, போராட்டத்துக்கு இவங்களால எதுவும் இடையூறு ஏற்படுமா அப்படின்றத ஒரு 2-3 கேள்விகள் தான் கேட்கிறாங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து எந்த இடத்துலயும் அவங்க தள்ளி வச்சே பார்க்கல. அதுவும் குறிப்பாக தென் பகுதியில இருந்து வந்திருந்த நாங்க போன அந்த நேரத்திலேயே வந்து ஆந்திரால இருந்து வந்திருந்தாங்க, தெலுங்கானால இருந்து வந்திருந்தாங்க, கேரளால இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, தமிழ்நாட்டுல இருந்து NFW இந்திய தேசிய மாதர் சம்மேளனம் அந்த தோழர்கள் ஒரு 10 பெண்கள், 22 இளைஞர்கள், 10 பெண்கள், ஒரு 32 பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே அவங்க வந்து தங்களுடைய ஐக்கியப்படுத்திக்கிற ஒரு செயல்பாடை வந்து பார்க்க முடிஞ்சது. ஒருபோதும் வந்து நம்ம வேற இடத்துல இருந்து இங்க வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அந்த போராட்ட களம் எங்களுக்கு வந்து தரவே இல்லை. இன்னொன்னு நான் அவங்க கிட்ட மிக முக்கியமாக பார்த்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சாலையோரத்துல வசிக்கிறோம் அப்படின்ற உணர்வே அவங்க நாங்க போனது ஒரு 2 நாள் கழித்து போனது ஒரு காரணமாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த உணர்வே அந்த மக்கள் கிட்ட இல்ல. அந்த இடத்துல வந்து ஒரு வாழிடமாக, ஒரு போராட்ட களமாக மனமுவந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு அந்த மக்கள் அங்க இருந்த ஒரு அந்த கண்ணோட்டத்தை வந்து எங்களால வந்து பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. தமிழகத்துல இந்த போராட்டம் என்னவாக இருந்தது, எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எந்த அளவுல இந்த விவசாய சட்டங்களை புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற கேள்விகள் வந்து இளைஞர்கள்ட்ட இருந்து நமக்கு எங்களுக்கு நிறைய வந்தது. நான் முன்னையே குறிப்பிட்ட மாதிரி
ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் கூடங்குளம் போராட்டத்தையும் பல முனைகள் அது ஞாபகப்படுத்துது. உண்மையிலேயே அதை விட இது எண்ணிக்கையிலையும் அதாவது போராளிகளோட எண்ணிக்கை அதை விட பல 100 மடங்கு அதிகம். நாட்களும் போராட்ட இருந்தது. இருந்த போதும் வந்து எனக்கு அது நினைவுபடுத்திட்டே இருந்தது. என்ன அடிப்படையில நான் சொல்றேன் அப்படின்னா, கூடங்குளம் போராட்ட அந்த அனுபவத்துல இருந்து கூடங்குளம் போராட்ட களத்துக்கு நம்ம போகும் பொழுது ஏதாவது நம்ம வந்து ஒரு ஹேண்டில் சுந்தரிக்கைகளோட போனாலோ இல்ல யாராவது ஒருத்தர் வந்து மேடையில பேசினாலோ பொதுவா நம்ம பல இடங்கள்ல பார்ப்போம். குழந்தைகள் வந்து அதுல இருந்து கொஞ்சம் விலகியே நிற்பாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கான ஒரு விஷயங்களோட நம்ம வந்து பேசுறது இல்ல. பேச்சாளர்கள் வந்து பொதுவா எல்லாருக்குமான ஒரு உரையாடலாக இருக்கும். குழந்தைகளை மையப்படுத்தியதாக இருக்காது. நம்மளுடைய துண்டறிக்கைகளா இருக்கட்டும் அது எல்லோருக்குமானதாக இருக்கும். குழந்தைகளுக்கும் தனிப்பட்டு நம்ம வந்து அதுல இருக்காது. ஆனா குடங்குளத்துல நான் பார்த்த விஷயம் என்னன்னா, குழந்தைகள் அவ்வளவு ஆர்வமாக உட்கார்ந்து அது நீங்க வந்து ஒரு 7 வயது குழந்தையில இருந்து நம்ம அதை பார்க்கலாம். ஆர்வமா உட்கார்ந்து என்ன பேசுறாங்கன்னு கவனிப்பாங்க. நம்ம துண்டறிக்கை கொடுத்த உடனே அதை எடுத்து வாசிச்சு பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா அந்த போராட்ட களத்துல அந்த பிள்ளைகள் அப்படி வந்து பயிற்சி அவங்க பெற்றிருந்தாங்க. அதே விஷயத்த நான் வந்து என்னால வந்து இங்கேயும் பார்க்க முடிஞ்சது. டிகிரி பார்டர், சிங்கு பார்டர் 2 அந்த பார்டர்கள்லயும் வந்து குழந்தைகள் வந்து அவ்வளவு அறிவுபூர்வமாக இந்த வேளாண் சட்டங்களை அதாவது நுணுக்கமா ஆய்ந்து ஆராய்றாங்களோ இல்லையோ, ஆனா அந்த வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் அந்த விவசாய பாதிப்பு என்பது வந்து பொதுமக்களையும் பாதிக்கும் அப்படின்ற அளவுக்கு அவர்கள்ட்ட உரையாடும் பொழுது நமக்கு வந்து செய்திகள் வந்து அவங்க கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஏற்கனவே அந்த பார்த்த ஒரு அனுபவம் கைக்குள்ளதாக இருந்தது. குழந்தைகள் அந்த போராட்ட காலத்துல எப்பயும் போல ஓடுனாங்க, விளையாடினாங்க, பேசுறாங்க, எல்லாரோடையும் பேசுறாங்க. அந்த விஷயங்கள் அங்க நடந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. அது வந்து எனக்கு கூடுதல் நாள் இன்னைக்கு கிளம்பிடலாம். நாங்க வந்து அங்க வந்து அந்த டென்ட்ல தங்கி இருந்தோம் விவசாயிகளோட. நாளை கிளம்பலாம், இன்னைக்கு கிளம்பலான்ற எங்களோட பயண திட்டத்தை வந்து தள்ளி போடவே வைத்ததுக்கு மிக முக்கிய காரணமாக அந்த குழந்தைகளுடைய உற்சாகமான அந்த பங்களிப்பு வந்து மிக முக்கிய காரணமாக இருந்தது. இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த மக்கள் வந்து 26ஆம் தேதி வந்து ஒரு அவங்களே குறிப்பிட்ட மாதிரி அது ஒரு விரும்பத்தகாத அவர்கள் அந்த விவசாய போராளிகள் விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்த போது கூட எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த எல்லைகளை வந்து மிகப்பெரிய தாக்குதல் வந்து இந்த அரசு வந்து செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்தி வந்து வந்தது. ஆனா ஒருவரும் அதை பதட்டத்தோட எதிர்கொள்ளவே இல்லை. என்ன வந்தாலும் அதை தாங்குவதற்கு ஒரு தயாரான மனநிலையில தான் இருந்தாங்க. சாதாரணமாக எதிர்கொண்டாங்க. நடந்தது ஒரு விரும்பத்தகாத சம்பவம். அதற்கு எதிர்வினையாக இந்த அரசு ஏதாவது செஞ்சாலும் ஏன்னா அதை செய்ததே இந்த அரசாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா 25ஆம் தேதி அங்க திட்டமிட கூட்டங்கள்ல எங்களுக்கு அந்த மொழி புரியாட்ட கூட நம்ம தூரம் நின்று பார்க்கும் பொழுது ஒண்ணு என்ன புரிஞ்சதுன்னா திரும்பி திரும்பி அவர்கள் வலியுறுத்தின ஒரு விஷயம் இது எந்த விதத்திலையும் வந்து நம்ம அமைதியும் பொறுமையும் கைவிட்டக்கூடாது. வன்முறைகளை வந்து கையெடுக்கும் பொழுது அது இந்த அரசு அதுக்காக காத்து கொண்டிருக்குது. அது நம்ம மீது மிகப்பெரிய வன்முறையை செலுத்தி நம்ம எல்லாரையும் வந்து அது கொன்றளிக்க கூட தயங்காது அப்படின்ற ஒரு உரையாடல்களை நாங்க வந்து அங்க கேட்க முடிஞ்சது. ஆனா 26ஆம் தேதி எந்த விதத்தையும் அவங்க எதிர்கொள்றதுக்கு தயாரான ஒரு பதட்டமோ படபடப்போ அந்த மக்கள் கிட்ட இல்ல. அவங்க அதுக்கு தயாராக தான் இருக்காங்க. என்னைக்கு வேணாலும் இந்த அரசு நம்ம மேல வந்து தாக்குதல் தொடுக்கும். ஆனா அந்த தாக்குதலை நம்ம எதிர்கொள்வோம். அமைதியான முறையில எதிர்கொள்வோம். வேற விதமான தாக்குதல் வந்தா அந்த தாக்குதல்களை அந்த மொழியிலேயே எதிர்கொள்வோம் அப்படின்ற விதத்துல அவங்க வந்து அந்த மக்கள் வந்து தயாராகவே இருந்தாங்க. நாங்க காசிபூர் பார்டருக்கு போனதுக்கு முத நாள் தான் அங்க 28ஆம் தேதி நாங்க அங்க போறோம் காசிபூர் பார்டருக்கு. 27ஆம் தேதி மாலையில பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய அளவுல லத்தி சார்ஜ் நடந்திருக்கு. அங்க இருந்த மின்சாரம் வந்து துண்டிக்கப்பட்டது. ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய விளக்குகள் கூட வந்து அங்க வந்து எரியல. நிறைய தண்ணி வந்து டெல்லி மாநில அரசு கெஜ்ரிவால் அரசு வந்து அவங்களுக்கு தண்ணி வண்டிகள் நிறைய கொடுத்திருந்தாங்க. அந்த தண்ணி வண்டி எல்லாம் கூட போலீஸ் வந்து அப்புறப்படுத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு சூழலை தான் நாங்க காசிபூர் பார்டருக்கு போறோம். அப்பயும் கூட மிக பெரிய அளவாக வந்து மக்கள் வந்து பதட்டமாகல. முதல் நாள் வந்து அப்படியான ஒரு தடியடி அங்க நடத்தி இருக்குது. ஆனா கூட அவர்கள் எதிர்கொள்றதுக்கு வந்து தயாரா நிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நம்ம எதிர்கொள்வோம்.
ஏன்னா அவங்க திரும்பி திரும்பி சொல்ற ஒரு விஷயம், நாங்க போனதுல இருந்து இறுதியில அங்க கிளம்பி வர வரைக்கும் அவங்க சொல்ற ஒரு விஷயம், நாங்க வந்து இறந்தாலும் இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோம். இந்த சட்டங்களை வந்து இந்த அரசு வந்து வாபஸ் ஆகுற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் ஏதாவது ஒரு வழியில வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் தான். அதை நம்ம வந்து காசிப்பூர் படம் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா மிகப்பெரிய தடியடி முதல்ல நடந்திருக்கு. அங்க மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்க, தண்ணி இல்ல. ஆனாலும் கூட மக்கள் வந்து இது 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 நடந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அதிகமான மக்கள் வந்து உத்தரப்பிரதேசல இருந்து வந்து அங்க காசிப்பூர் பார்டருக்கு வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இந்த அரசுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய தடியடிக்கு பதில் நீ வந்து 4 பேரை தடியடி அடிச்சேன்னா நாங்க 50 பேரா மாறுவோம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அரசுக்கு வந்து அவங்க வந்து செயல் மூலமாக காட்டிட்டாங்க. நீங்க தண்ணி வண்டியை நிறுத்தினீங்கன்னா நாங்க குடும்பமாக தண்ணிய வந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நாங்க சமூகத்துக்கு வந்து கொடுப்போம். ஏன்னா ஏற்கனவே நம்ம மக்கள்லாம் வந்து குடி தண்ணீருக்கு பல மைல்கள் நடந்து போற ஒரு விஷயத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய செய்தியா இல்ல. இந்த அரசு என்ன விதமான தடைகள் போட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் நொறுக்கிக்கிட்டு முன்னேறுகின்ற அதை தாங்கிக் கொள்கிற ஒரு மன வலிமையோட வந்து அங்க வந்து போராளிகள் இருக்கிறாங்க. இந்த போராளிகள்ல பெண்களும் வந்து அடங்கி இருக்கிறாங்க. ஆனா பெண்களோட எண்ணிக்கை என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுலதான் எண்ணிக்கை இருக்குது. பெருவாரியான பெண்கள் வந்து அவங்களுடைய இடங்கள்ல விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு மற்ற பெண்கள்லாம் சொன்னாங்க. 18ஆம் அவங்க சொன்ன செய்தி என்னன்னா 18ஆம் தேதி பெண் விவசாயிகள் தின போராட்டத்துக்கு அப்போ நிறைய பெண்கள் இங்க வந்திருந்தாங்க. அவங்க இப்ப கொஞ்சம் ஊருக்கு போயிருக்காங்க, திரும்பி வருவாங்க. 26ஆம் தேதி நிறைய பெண்கள் இருந்தாங்க. 26ஆம் தேதி அந்த டிராக்டர் பேரணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பெண்கள் திரும்பி போற ஒரு சூழலை தான் நாங்க பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி பெண்கள் வந்து போராட்ட களத்துல அவங்களுடைய மன உறுதி வந்து எப்பயுமே நமக்கு தெரியும். பெண்கள் போராடுறதுக்கு முன்ன வந்துட்டாங்க, வீட்டுல இருந்து முன்ன வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த களத்துல அவ்வளவு உறுதியா இருப்பாங்க. ஆண்களை காட்டிலும் அவ்வளவு உறுதியா நிப்பாங்கன்றது நமக்கு வந்து ஏற்கனவே நிறைய வரலாறுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த செய்தியை நம்ம வந்து அந்த எல்லைகளை பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் ஒரு டிராக்டர் அந்த பேரணியில் வந்து கலந்து கொண்ட பெண்களுடைய எண்ணிக்கை என்பது மிக வந்து குறைவாக தான் இருந்தது. ஏன்னா டிராலியை வந்து அனுமதிக்கல அரசு, டிராக்டரை மட்டும் தான் அனுமதிச்சாங்க. சோ அதுல பெருமளவான பெண்கள் வந்து கலந்துக்க முடியல. அது மாதிரி டிராக்டர் பேரணி ஆரம்பிக்கும் பொழுது எங்களெல்லாம் மனசை வந்து ரொம்ப நெகிழ செய்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அது வரைக்கும் வந்து அந்த டெல்லி அந்த பார்டரோட எல்லையை வந்து பெரிய பெரிய கான்கிரீட் இதால மூடி இருந்தாங்க, பள்ளங்கள்லாம் தோண்டி வச்சிருந்தாங்க. அந்த கான்கிரீட்டை வந்து அகற்றிட்டு தான் அந்த டிராக்டருக்கு வந்து வழி விட்டாங்க. அப்ப டிராக்டர் அந்த எல்லையை கடந்து போகும் பொழுது மக்கள் அதை பூ தூவி வந்து அந்த டிராக்டரை வந்து அனுப்பி வச்ச ஒரு சம்பவம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனதை நெகிழ்ந்து போச்சு. கண்ணெல்லாம் கலங்குற மாதிரியான ஒரு ஒரு விஷயமாக அது இருந்தது. நான் வந்து அப்போ வந்து சிங்கு பார்டர்ல இருந்தோம். சிங்கு பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பகுதியை மட்டும் தான் வந்து அரசு வந்து அந்த கான்கிரீட் தடுப்பை வந்து அகற்றிருந்தாங்க, இன்னொரு பக்கம் அகற்றல. அந்த அந்த வழியாக போய்கிட்டு இருந்தது. ஆனா ஒரு சிலர் ரொம்பவும் கொஞ்சம், ஏன்னா இன்னொரு பக்கத்தை அவங்க திறந்து விடாதனால அது இடிச்சுட்டு போகிற ஒரு சூழல் வந்தது. ஆனா அத தலைவர்கள் வந்து இல்ல இல்ல நம்ம அப்படி வந்து செய்யக்கூடாது, அதை வந்து போராடி அந்த கான்கிரீட் சுவரை வந்து போலீசாரையும் வந்து அகற்ற வைக்கணுமே ஒழிய நம்ம அதுக்குள்ள போய் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கையாள வேணாம்னு அவங்களை வந்து தடுத்து நிறுத்தி உடனடியாக வந்து அவங்க காவல்துறையோட சண்டை போட்டு எல்லா இடத்துலயும் இருக்க அந்த கான்கிரீட் தடுப்பை வந்து நீங்க அகற்றணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர்கள் மிக நிதானமாக இருந்த ஒரு சூழலை வந்து பார்க்க முடிஞ்சது. அரசு அவங்களை எத்தனையோ விதத்துல வந்து ப்ரொவோக் பண்ணுச்சு. ஆனா அவர்கள் அதையெல்லாம் வந்து ரொம்ப நிதானமாக கடந்து போனாங்க. அது மாதிரி அங்க வந்து எல்லா, அதாவது சீக்கியர்கள் இருக்காங்க, இந்துக்கள் அந்த போராட்டத்துல இருக்காங்க, இஸ்லாமிய மக்கள் பெருவாரியா இருக்காங்க, ஜாட் இருக்காங்க, காப் இருக்கா, கப்பு இன மக்கள் இருந்தாங்க. எல்லா மக்களும் வந்து ஒரு 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 சில டென்ட்டுகள்ல வந்து 100 பேர் தங்கக்கூடிய ஒரு டென்ட் இருக்கும், 50 பேரு, 2 பேரு, ஒருத்தர் அப்படின்னு பல வகையான டென்ட்டுகள் இருக்கு. அதுல எல்லா மக்களுமே அவங்களுடைய எனக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு சூழல், நான் திரும்பி எனக்கு இங்க அது சின்ன அளவுல இருந்தாலும் ஜல்லிக்கட்டு தான் நினைவுபடுத்திட்டே இருக்குது. எல்லா மக்களும் ஒருங்கிணைந்த ஒரு சூழலை நம்ம வந்து அங்க பார்த்திருப்போம். அந்த ஊர்கள்ல அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது எனக்கு அனுபவமா தெரியல. ஆனா அதை நாங்க கேட்டேன், அங்க வந்து எப்படி இருப்பீங்க ஊர்கள்ல, இந்த அளவுக்கான ஒரு ஒற்றுமையோட தான் நீங்க இருந்தீங்களா, எல்லா உங்களுக்கான வேற்றுமைகள் இருந்ததா அப்படின்னு கேட்டப்போ பெருமளவு வேற்றுமை இல்லாம இருந்தா கூட இப்படியான ஒற்றுமை ஒரு ஒருமைப்பிட்ட உணர்வோட நாங்க வந்து இல்ல, இந்த அரசு தான் எங்களுக்கான அந்த ஒற்றுமையை வந்து இன்னைக்கு வந்து உறுதியாக்கி தந்திருக்கு.
அந்த அரசு விரும்புது இது வந்து மாநிலங்களுக்கான 2 மாநிலங்களுக்கான பிரச்சனை மாத்தணும் விரும்புது. ஒரு சங்கத்தை இன்னொரு சங்கத்தை மோத விட விரும்புது. ஆனா ஒருபோதும் வந்து நாங்க இடம் கொடுக்க மாட்டோம்னு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் பேசுனாங்க. இன்னொன்னு குறிப்பான விஷயம் நான் இதுல என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து குறிப்பாக பஞ்சாப், ஹரியானா அதை ஒட்டியுள்ள அந்த டெல்லி ஒட்டியுள்ள மாநிலங்கள்ல இருந்து பெண்கள், இளம் பெண்கள் தனியாக இந்த போராட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் வந்து தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்த ஒரு இளம் பெண்ணை நான் பார்த்தேன். பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க மாணவ அந்த பெண்ணை நான் பார்த்தேன். நிறைய பெண்கள் தனித்தும், அதாவது ஒரு யூனியனாகவும் பெண்கள் பங்கேற்றாங்க, மாணவர்கள் பங்கேற்றாங்க. அதை தாண்டி நிறைய இளம் பெண்கள் கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல படிச்சுட்டு இருக்க இளம் பெண்கள் தனியாகவே இந்த போராட்டத்திற்கு வந்து 2 நாட்கள் இந்த போராட்டத்துல வந்து அவங்க வந்து பங்கேற்றிருக்கிற ஒரு சூழலை நான் வந்து அங்க வந்து பார்க்க முடிஞ்சது. அது வந்து மிகப்பெரிய நம்பிக்கையை வந்து எனக்கு கொடுத்தது. இவ்வளவு இளம் பெண்கள் ஏதாவது ஒரு குழுவாக நம்ம கிளம்பி வர்றதுன்றது வேற, ஒரு போராட்டத்தை அறிந்து கொண்டு அதுல நம்ம பங்கேற்கணும் அப்படின்னு ஒரு தனியாக பெண்கள் அங்க வந்து வந்திருக்கிற அந்த விஷயம் வந்து எனக்கு மிக மிக பெரிய நம்பிக்கையை. ஒருபோதும் வந்து நம்ம வந்து ஜனநாயகத்தை இந்தியால மீட்டெடுக்காம போராட்டங்கள் ஓயாது அப்படின்றது எனக்கு வந்து உறுதியாச்சு. அந்த பிரதமர் வந்து சொன்ன மாதிரி நம்மளெல்லாம் அந்தோலன் ஜீவனிதோ இழிவுபடுத்துறதா அவர் வந்து சொல்றாரு. உண்மையிலேயே வந்து அப்படியான ஒரு ஜீவிதம் தான் இந்தியால நடக்க முடியுது அப்படின்றதா உண்மையாக இருக்கு. அந்த போராட்ட உணர்வை எல்லார இடத்துலயும் வந்து நம்ம வந்து இப்ப பத்த வைக்க வேண்டிய ஒரு அவசியமும் தேவையும் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கதா வந்து நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த அரசு இன்னும் மிக மோசமான ஒரு விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து அவர்கள் மேல நடத்துவதற்கு தயங்காது. அதனுடைய விஷயமாக தான் அந்த ஆணி பதிக்கிறது அதையெல்லாம் அவங்க ரொம்ப சாதாரண, நம்ம பார்த்த மாதிரி அதை ரோஜா பதிச்சுட்டு கிடக்குறாங்க, இல்ல ஆணியை வந்து பிடுங்கி கிடக்குறாங்க, டிராக்டர்ல வந்து அந்த டயர்ல வந்து தகடுகள், இரும்பு தகடுகளை நொறுக்கி வச்சுட்டு அவங்க வந்து கடந்து போயிட்டு இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் பகிர்ந்துக்கலாமா, இல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டீங்கன்னா நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. குறிப்பா நீங்க அந்த டிராக்டர் வரக்குள்ள மலர் தூவி அத வரவேற்றுன்றது நீங்க அங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன மன உணர்வு ஏற்பட்டுச்சோ, இது உங்க வழியா கேக்குறப்ப அதை எங்களாலையும் ஃபீல் பண்ண முடியுது. நிஜமாவே அதை என்னால உணர முடியுது. எங்களுக்கு அந்த அந்த இடத்துல இல்லைன்னாலுமே கூட உளப்பூர்வமா மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த கலந்துரையாடல நம்ம சொன்னோம். இந்த வேளாண் குடி போராட்டம்ன்றது இந்தியாவுக்கு மட்டுமான போராட்டம் கிடையாது. இது உலகத்துக்கான ஒரு போராட்டம். ஏன்னா இந்தியாவில இருந்து பல நாடுகளுக்கு அங்க விவசாயம் பண்ற வேளாண் பொருட்கள் போய்கிட்டு இருக்கு. நாங்களும் வாங்குறோம், மலேசியாவிலயும் வாங்குறோம், வெளிநாடுகள்ல வாங்குறாங்க. அங்க விலை ஏறிச்சுன்னா, அங்க சட்டம் மாறிச்சுன்னா இங்க எங்களுக்கும் அது பாதிப்பு தான். நாங்களுமே அதனால இது வந்து இந்தியாவோட பிரச்சனை அப்படின்னு குறுகி பாக்குறத வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல நியாயமும் கிடையாது. ஆகையினால இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்றதுக்கும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் அங்க அங்க இருக்கிற பயிர்களை கொள்முதல் பண்ற ஒரு பயனீட்டாளரா எங்களுக்கு அதோட உரிமை இருக்குன்றத நாம் திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பல விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து தோழர்கள் கிட்ட எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க கேள்விகளை பதிவு பண்ணுங்க. இன்னும் நம்ம கிட்ட 2 பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அடுத்து தோழர் கவிதா கிருஷ்ணன், புதிய மதுவிமா, நீங்க அவங்கள மாடரேட் பண்றீங்க. அவங்க ஆங்கிலத்துல பேசுவாங்க. நீங்க அவங்க கிட்ட கேள்விகள் தொடர்பா இல்ல அங்க நடந்த அந்த போராட்டம் தொடர்பா நீங்க அவங்க கிட்ட கேளுங்களேன். அன்மியூட் பண்ணிருங்கம்மா. நான் தமிழ்ல இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேச ட்ரை பண்றேன். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். தோழர், நீங்க வந்து மலேசிய மக்களுக்கு ரொம்ப அறிமுகமான தோழர் வேற. நிறைய பேர் வந்து மலேசியாவில இருந்து எனக்கு முகநூல் வேலையே இதை பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களோட பேரு பாத்துட்டு நிறைய பேர் தோழர் கலந்துக்கிறாங்களா, நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்க. இதை நான் உங்ககிட்ட ஒரு செய்தியா பகிர்ந்து கொள்றேன் தோழர். தொடர்ந்து புதிய மாணவி அம்மா உங்களை கேள்விகள் கேட்பாங்க. தேங்க்யூ. இல்ல, நீங்க மலேசியாவில இருந்து வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். விவசாயம் என்பதும் உழைக்கும் மக்கள்ங்கிறதும் எல்லா இடங்களிலும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். Government also approaching them, treating them the same way. There is no government is different from this. Okay. எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, மலேசிய விவசாயிகள், உழைக்கும் மக்கள்
மாதவி குறுக்குறது மன்னிக்கணும். கவிதா தமிழ்நாட்டுல இருக்கிறா இப்ப? இல்ல, நான் தமிழ்நாட்டுல இல்ல, இப்போ நான் டெல்லியில இருக்கேன். டெல்லியில இருக்காங்க. ஆமா. But she is from Malaysia? No. I'm Indian only. Yeah. I visited Malaysia. That's why Yogi mentioned. Yeah. You are in Delhi now, right now, okay? Yes. Government, why the government is not ready to listen to the farmers protect? அது என்ன காரணம்? இந்த கவர்மெண்ட் தொடர்ந்து continuously government is not ready to accept the farmers request. என்ன காரணமா இருக்க முடியும்? There are certain government also saying some reasons. Okay, we cannot ignore. So let us think like that. See, we are not going to say government is right or farmers is right. Now let us stop that reasoning things. Now let us discuss what government is saying, what is their decision, what is their rights. Why government is still after the 77 days? Why the government is not ready to hear farmers' request? What is the government reasons for that? Don't say Modi's ego or whatever it is, but the actual reasons what the government is saying, how the Delhi media is handling this issue. Only these two things we want to know. Okay. Thank you. See, இந்த இஷ்யூ டிஸ்கஸ் பண்ண வேண்டி மோடி அரசாங்கம் எல்லா அரசாங்கம் மாதிரி தான் மோடி அரசாங்கம் no difference ன்னு சொன்னா you cannot deal with it like that. மோடி அரசாங்கம் ரொம்ப ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பாலிடிக்ஸ். Basically அதோட there are two distinguishing features Modi government. One is that it has an incredible amount of corporate funding. So basically this is a mutual relationship between companies like Adani, Ambani and Narendra Modi. In fact, in the Adani Corporation, Modi chief minister aayirukkrappo Adani Corporation was quite a small corporation. Ana Modi's political rise kude Adani political rise nadandirukku. In fact, Adani against இப்போ ஆஸ்திரேலியாலயும் நடக்கிறது, பங்களாதேஷ்லயும் protest நடக்கிறது, international presence on the corporation, and that whole thing is built on Adani's relationship with Modi. இவங்க எல்லாம் குஜராத் ஸ்டேட்ல இருந்து எலக்டோரல் பாண்ட்ஸ் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல சீக்ரெட்டா கார்பரேட் ஃபண்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பண்ணலாம். அண்ட் அதுல மேக்சிமம் 95% ஃபண்டிங் பிஜேபிக்கு தான். யாரெல்லாம் கொடுத்திருக்கான்னு தெரிய முடியாது. பேசிக்கலி இந்த மொன்சாண்டோ மாதிரி கம்பெனிஸ், இன்டர்நேஷனல் கம்பெனிஸும் கொடுக்கலாம், அடானி அம்பானியும் கொடுக்கலாம். So basically one reason why they don't want to back off is basically they will have to answer to the corporations. ஏன் நாங்க backtrack பண்ணணும், அதை ஆன்சர் பண்ணணும். அது one thing. Secondly, அது ego சொன்னா that is not enough. Okay, ego is a psychological category. Yeah. Politically, the thing is with Narendra Modi, basically there is a with the help of media ஒரு பெரிய image building exercise. ஏன்னா மோடிக்கு ஒரு இன்சுலேட் பண்ணறதுக்கு வேண்டி, இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி, மோடி ஒரு காட் மாதிரி, மோடி ஒரு சாது மாதிரி, செயின்ட் மாதிரி, and he is above the push and pull of daily politics. So if இந்த மாதிரி farmer struggle ஓட பிரஷர்ல நரேந்திர மோடி இவ்வளவு பெரிய டிசிஷன் அதை ரோல் பேக் பண்ணா, basically he will lose that sense of insulation and immunity, and that is a very high cost for him to pay. Then he is open to other kinds of criticisms, other kinds of demands and so on. அது வேற ஒரு விஷயம். ஆனா பெண்கள் விஷயத்துல நான் ஒரு எக்ஸ்ட்ரா I wanted to add one thing to the previous speaker. நானும் அங்கே 26th ஜனவரி நானும் மார்ச் பண்ணேன். சிக்குல தான் ராத்திரி நான் சிக்குல தான் இருந்தேன், அங்கே இருந்தேன். and I walked for around 10 kilometers plus
alongside the procession with hundreds of other people. Tractors, there were thousands. Adu kuda there were thousands of people. And local Delhi people spontaneously வெளியில வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப so happy to see farmers in their midst and ரொம்ப support. So this movement has a lot of public support. Okay. ஆனா இதுல எப்படி இதை டிவைட் பண்ணலான்னு மோடி கவர்மெண்டோட எஃபர்ட்ஸ் இருக்கு. And அவங்க basically they don't want to withdraw the law. So you asked about what are the logics that Modi government is giving. என்ன லாஜிக்னா ஒன்னு சொல்றாங்க, ஐயோ நம்ம we are giving farmers freedom. So farmers till now they were forced to sell in the government markets. இப்போ கார்ப்பரேட் விற்கலாம், ஃப்ரீயா விற்கலாம். And இதுல மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல வேணா they can sell to the government, otherwise they can choose to sell to the corporation. அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா அதோட அந்த லா பார்த்தா, அந்த ரியாலிட்டி பார்த்தா அதுல there are 2 or 3 things which are very important. ஒன்னு என்னன்னா, basically what is this freedom all about? Government marketல இப்போ government basically wheat and rice procure பண்ணும். and அதை procure பண்ணி அதை ரேஷன் கடையில விற்கும் government. They will sell it as a subsidized rate in the ration shops. So basically if these markets are pushed out and basically corporate controlled markets vanda, in the government procurement will end. And government procurement ku vendi in the 3 laws there or provision illa. Minimum support price ku vendiyum provision illa. Second thing is in the rice, wheat, onions, potatoes and the mari ella produce ella adu Essential Commodities Act la varum India la before these 3 laws. They have been removed from the Essential Commodities Act, which means corporations are allowed to hoard these commodities. If they hoard the commodities, they can skew the market, they can control the market, right? So this is a very important factor and farmers know this. Third thing is ivanga solranga ivalla Punjab Haryana farmers ella periya farmers, ivangalukku basically elite farmers, periya farmers. In the 3 laws na kondu vandirukom small farmers ven. That is also another falsehood actually, because ipo paatha in the procurement, government procurement through the markets, through the government controlled markets, adule more than 85% actually small farmers da. Avangalum protest pandra, inge farm workers protest pandra, even landless people are protesting, because they are recognizing that corporate controlled agricultural ecosystem is means death for everybody. It doesn't mean a good thing for anybody. So small, big, all are protesting together. And so these are basically what the government logic is. Adukapram government basically the things they are saying are ridiculous things also. International support, ipo neenga indha mari oru webinar pandringa. Tomorrow they may say, oh, Kavita Krishnan has paid, or comrade Tolar Selvi has paid millions of rupees to Yogi, so she has conducted this webinar. They may say, and the marita avanga leaders ella solranga. Innor or fact na solno, Nitin Gadkari or romba senior cabinet minister, Modi cabinet le romba senior minister, known to be very close to the Rashtriya Swayamsevak Sangh, which is the basically it is a paramilitary fascist organization, which is the parent organization of the BJP. So it is a Hindu supremacist organization. In the parties, in the organizations, Hindu organizations it's inaccurate. Hindu organization can be a temple, it can be a Hindu community organization. Idgalna Hindu supremacist, so they stand for eliminating all other minorities and so on. And Nitin Gadkari, in an interview to Indian Express, which is a leading English daily, he was asked in the 3 farm laws or the logic. He said we brought these 2 laws, 3 laws in answer to 2 problems. Adula oru problem enna avanga solranga, India domestic market rate price rate of buying products, international market rate adella it's quite a low rate.
ஆனா நாங்க கொடுக்கிற மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதை விட ரொம்ப ஜாஸ்தி. So basically there is minimum support price is too high. So he let the cat out of the bag. Basically what the government is saying then is not true. A senior cabinet minister of yours is admitting that through these 3 laws you want the farmers to get a lower price, not a higher price. Secondly, he said, oh, we have surplus food grains. You have surplus food grains because you are not distributing rations properly. WTO pressure நிறைய இருக்குங்க. அது to get rid of the ration system, replace it with cash transfers, and or replace food rations with cash transfers, and also to get rid of government support and including government minimum support price and government procurement. So பெண்கள் பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லணும், லாஸ்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட் என்னன்னா, இங்க சுப்ரீம் கோர்ட் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் was trying to intervene on behalf of the government. So because the farmers are not listening to government and not being persuaded by government, Supreme Court Chief Justice himself stepped in and they tried to say that நாங்க ஒரு கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்றோம், அந்த கமிட்டி கூட பேசலாம் விவசாயிகள். ஆனா அந்த கமிட்டியில all 3 people very publicly batting for the farm laws. So obviously farmers rejected that. ஆனா அந்த ஆர்டர் கொடுக்கறப்போ இந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாங்க, இந்த போராட்டத்துல பெண்களுக்கு ஏன் வச்சிருக்கா, why have they kept women in these protests? And that I am saying that you please send the women back home. So women should be sent back home, women should be sent back home, and the mari he went on repeating. Adodu answer என்னன்னா 18 ஜனவரி இந்த விவசாயிகள் பெண்கள் விவசாயிகள் அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கா, பெண்கள் விவசாயிகள் திவசம் we will celebrate a women farmers day, and they did that. They held a very successful women farmers day in which women farmers came from all over the country. And அவங்க பெண்கள்லாம் சொல்றாங்க, நாம் இங்க அங்கேயும் நாங்க ஆப்ஜெக்ட்ஸா, இங்க அங்கேயும் நீங்க வீட்டுல வைக்கலாம், அதுக்கப்புறம் போராட்டத்துல வைக்கலாம். You are just assuming that we are objects to be kept here and there by men folk. But பெண்களிடம் வீட்லயும் இருக்கு, போராட்டத்திலயும் இருக்கு. women's place is in the resistance. நீங்க சொல்ல முடியாது நீங்க வீட்டுல இருக்கோ போராட்டத்துல இருக்க கூடாது, இந்த மாதிரி ஏன் சொல்றீங்க? நாங்க we are not children and we are going to come out in the protest. So அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆன்சர் கொடுத்தாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நேத்து இந்த காம்ரேட் செல்வியும் இப்போ சொல்ற பாயிண்ட் இல்லையா, இந்த ஆந்தோலன் ஜீவி தான் என்ன. yesterday Modi said, oh இந்த சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க, ஒவ்வொரு போராட்டத்திலும் பார்க்கலாம். They are there in every protest. Here and there you find them in each protest. Workers, farmers, students, women, whatever. அவங்கெல்லாம் ஆந்தோலன் ஜீவி, அவங்கெல்லாம் basically they are parasites and conspirators, and you have to protect the country from them. Andolan Jeevi, I don't know why he thought that's an insult, but basically I think we should all embrace this phrase globally and say, yes, we are people who live for the protest, live for movements, because without movements for social change, without movements for transformation, your society will remain unequal. Your society will be full of all kinds of ills. If you imagine your society without feminist movements, without Dalit movements, without trade union movements, without farm movements, what will your society be? And those people who join each of these movements, they are basically they're the best people in every country. And what this government wants to do is to basically arrest protesters. They have done it on every movement. They have done it in Bhima Koregaon movement. They have done it in last year's Citizenship Amendment Act movement, and they want to do it in the farmers movement. They want to arrest all these activists, say that they are urban Naxal, Andolan Jeevi, this, that, and put them in jail under this draconian law called the Unlawful Activities Prevention Act, which is a law under which you can arrest and jail people without bail, without trial. There are people in jail under this law for more than 3 years, people who are feminist lawyers under this law,
They have arrested students under this law, Muslims under this law, feminist girls, women students under this law, and they want to arrest all of us under this law. So I think this needs to be understood. I'll end my remarks here. ரொம்ப நன்றி. கேள்விகளுக்கு நாங்க கேட்டதை வந்து ரொம்ப தெளிவா நீங்க வந்து எங்களுக்கு பதில் கொடுத்துட்டீங்க. யோகி, இத வந்து தமிழ்ல சொல்லணுமா, தேவை இருக்குதா? ரொம்ப சிம்பிளா தான் அவங்க பேசினாங்க. ரொம்ப தெளிவா அவங்க சொல்லிருக்காங்க, தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்றதா இருந்தா சொல்லுங்கம்மா. நான் வந்து ஸ்பெசிபிக்கா அவங்களோட சேர்ந்து நான் இன்னும் ஒரு அடிஷனலா 2-3 விஷயங்களை இது தொடர்பா, அவங்க அதை தொட்டுட்டாங்க, அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை நான் தொடுவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அது சொன்னாங்க இல்லையா, வேளாண் பொருட்களை வந்து சில பொருட்களை வந்து அந்த வேளாண் சட்டத்திலிருந்து முந்தி இருந்துச்சு. அதாவது இந்த எண்ணெய் வித்துகள் ஆகட்டும், அப்புறம் வந்து பொட்டேட்டோ, வெங்காயம், இதெல்லாம் இப்ப விலக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அப்ப விலக்கு போட்டப்பட்டுச்சுன்னா என்ன ஆகுது, இந்த கார்பரேட்டுகள் வந்து எவ்வளவு வேணா அதை வந்து பதுக்கி வச்சுக்கலாம். பதுக்களை வந்து இந்த வேளாண் சட்டம் சட்ட ரீதியாக்கி இருக்கிறது. அது எப்படி சொல்றோம்னா, இந்த சட்டம் வருவதற்கு முன்பு அதானியினுடைய மண்டிகள், அந்த மண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அது என்னது, பொருட்களை எல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடம், அந்த மண்டிகள் வந்து ஏகப்பட்ட மண்டிகள். அந்த கொள்முதலுடைய கெப்பாசிட்டியை நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாம் அதிர்ச்சி அடைந்துருவோம். அவ்வளவு மண்டிகளை வந்து அதானி கட்டி இருக்கிறாரு. அப்போ இந்த சட்டங்கள் வந்து ஒரு திட்டமிடப்பட்ட, அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், கார்பரேட்டோட நான் ஏற்படுத்தி கொண்ட அந்த ஒப்பந்தங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த பிஜேபி அரசு இந்த அரசியல் அதிகாரத்திற்காக இந்த கார்பரேட்டுகள் கொடுக்கின்ற அந்த டொனேஷன் அமௌண்ட், இவைகளின் பேரில் இவர்கள் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தங்களுக்கு இன்னைக்கு விவசாயிகளை பலிகாடு ஆக்குறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இந்த சட்டத்துல இத்தனை போராட்டத்திற்கு பிறகும் அரசு வந்து இறங்கி வர மாட்டேன்னு சொல்லுது. ஏன்னா அவங்க வந்து கார்பரேட் வந்து சந்தோஷமா வச்சுக்கணும், அவனை டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பெரிய பாயிண்ட். இரண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொருட்களை வந்து அதிகமான கொள்முதலை வந்து நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பற்றாக்குறையை இந்த கார்பரேட்டுகள் உருவாக்குவார்கள். அதாவது இவன் வந்து இந்த ஒரு சிம்பிள் உதாரணம், இந்த வருஷம் பருப்பு நிறைய விளைஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்ணுவோம், பருப்பு வந்து இப்ப அந்த வேளாண் சட்டத்துல இருந்து விலக்களிக்கப்பட்டு விட்டது. இப்ப அதானியோ அம்பானியோ இந்த பருப்பை வந்து மிக அதிகமாக கொள்முதல் செய்து தன்னுடைய கோடவுன்ல வந்து பதுக்கி வைத்துக் கொள்வார்கள். அதிகமாக விளைந்த பருப்பு வந்து இவன் பதுக்கி வைத்ததற்கு பிறகு மார்க்கெட்டுக்கு வரும்போது அவர்கள் என்ன விலையை சொல்கிறார்களோ அந்த விலையை கொடுத்துத்தான் நாம் வாங்கியாக வேண்டும். அப்போ இங்க வந்து இவன் வந்து ஒரு அடிமாட்டு விலைக்கு விவசாயிகளிடமிருந்து இவர்கள் வாங்கி இருப்பார்கள். 10 ரூபாய்க்கு வாங்கிய பொருளை வந்து 100 ரூபாய்க்கு அதானியால் விற்க முடியும். இதை இந்த சட்டமோ எதுவும் செய்ய முடியாது. இது இன்னொரு பாயிண்ட். மூன்றாவதாக, எதற்காக இதை வந்து பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ரிச்னு சொல்றோம்? எஸ், பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ஆர் ரிச், நோ டவுட் இன் தட். ஏனென்றால் 1960ல இந்தியாவில வந்து பஞ்சம் ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக பஞ்சாப் ஃபார்மர்ஸ்க்கு தான், அங்கதான் வந்து உங்களுக்கு வந்து விளை நிலங்கள் மிக அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய நாட்டுல. பஞ்சாப் ஃபார்மர்களுக்கு இந்திய அரசு நிறைய மானியங்களை கொடுத்தது. அதனுடைய விளைவு இன்றைக்கு நமக்கு விளைபொருட்கள் வந்து உபரியாக இருக்கிறது. இந்த ஏபிஎம்சின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இந்த கவர்மெண்ட் கொள்முதல் செய்கின்ற அந்த பொருட்கள், அதுல வந்து மற்ற மாநிலங்களில் இருந்து 10 விழுக்காடு தான் இந்த அரசு, மத்திய அரசு கொள்முதல் செய்கிறது. பஞ்சாப் ஹரியானா பகுதியில இருந்த மட்டும் 90% 90 விழுக்காடு விளைபொருட்களை நம்முடைய இந்திய அரசு கொள்முதல் செய்கிறது. அப்படியானால் இதில் மிக அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் பஞ்சாப்காரங்க. அவன் அதை ரொம்ப கரெக்டாக அவங்க பிடிச்சிருக்காங்க. இதுல நமக்கு என்ன அடி வாங்குவோம் அப்படி என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அரசு என்ன சொல்கிறது, இது சிறு விவசாயிகளுக்கு பிரயோஜனப்படும் சொல்லி, சிறு விவசாயி வந்து அதானி கூட உட்கார்ந்து பேச முடியுமா? விலையை நிர்ணயிக்க முடியுமா? நடக்காது. 80 லட்சம் கோடி ரூபாயை வந்து 2019 வரைக்கும் அரசு வந்து இன்னைக்கு வந்து பஞ்சாப் விவசாயிகள் பெற்று இருக்கிறார்கள். அதெல்லாம் இனிமேல் நடக்குமா? அது நடக்காது. இவை எல்லாமே வந்து நடக்காம போயிடும். இது ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அரசனுடைய கொள்முதல் விலையை வந்து
இல்லாமலே போயிரும். இதுக்காக அரசு தான் வருத்தப்பட வேண்டும். ஆனால் அரசு என்ன செய்கிறது? நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதானியும் அம்பானியும் வந்து லாபம் அடையணும். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தொடர்ந்து நுகர்வோருக்கு இது லாபமா இருக்கும்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க? 4G வந்தப்போ இதேதான் சொன்னாங்க. 4G வந்தப்போ உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கால் பண்ணிக்கலாம், இந்தியா முழுவதும் மக்கள் எல்லாம் போன்லயே பேசிட்டு இருக்கலாம், 4G உங்களுக்கு எல்லாத்தையும் திறந்து விடும் சொன்னாங்க. BSNL நஷ்டப்படுத்தினார்கள். இன்றைக்கு வந்து ஜியோ தான் எல்லா இடத்துலயும். அம்பானியுடைய ஜியோ இல்லாம இன்னைக்கு நம்ம எங்கேயும் வந்து தடையின்றி பேச முடியாது. நமக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கிறது தோழர்களே. இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அந்த ஆந்தோலன் ஜீவ பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. எஸ், ஐ எம் ப்ரவுட் டு பி ஆந்தோலன் ஜீவன். எப்போது போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை, எதுவுமே இயக்கங்கள் இல்லாம நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி கூட நான் படித்தேன். நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்த போராட்டங்களிலும் கலந்து கொண்டதும் இல்லை, எந்த போராட்டங்களை அவர் தலைமையேற்று நடத்தியதும் இல்லை. எனவே போராட்டத்தை பற்றி அவர் பார்க்கின்ற பார்வை இந்த மாதிரியாகத்தான் இருக்கும்னு நமக்கு தெரிய வருது. அம்மா பேசும்போது இன்னொரு பெண்களை பற்றி சொல்லுகின்ற போது, பெண்களை வந்து போராட்ட களத்தில் வைக்காதீர்கள், வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு கவர்மெண்ட் சொல்வதை வந்து சொன்னார்கள். அதற்கு பெண்கள் கொடுத்த பதிலடி வந்து, நான் வீட்டுல இருக்கணுமா, நான் போராட்ட களத்தில் இருக்க வேண்டுமா என்பதை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன், அதில் தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார் அப்படின்னு ஒரு உழைக்கும் பெண்கள் கூட்டத்தில இருந்து இப்படியான ஒரு குரல் எழுந்திருக்கிறது. இதுக்காக நம்ம வந்து பாராட்டலாம். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த வேளாண் சட்டங்கள் நம்மளுடைய ஆர்டிகல் 19க்கு எதிரா இருக்கு. அதாவது என்ன ஆகும்னா, இதை வந்து முழுசா இப்பவே சட்டம் ஆயாச்சு. இந்த சட்டத்தை எதிர்த்து யாருமே கோர்ட்டுக்கு போக முடியாது. இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய. அப்படியானால் இந்த சட்டம் விவசாயிகளை மட்டும் பாதிக்கவில்லை, ஒவ்வொரு குடியுரிமை உள்ள இந்திய குடியுரிமையினுடைய கருத்து சுதந்திரத்தை இந்த சட்டம் பாதிக்கிறது. இதையும் நாம வந்து பேசியாக வேண்டும். இதுவும் சேர்ந்துதான் இந்த சட்டத்தின் ஊடாக இருக்கிறது. நாம் இன்னும் பேசுவோம். இதற்கு முன்பு நீங்க பேசியது எல்லாமே வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நிதின் கட்காரியை பத்தி ஆகட்டும், அல்லது இந்த இமேஜ் எஸ், மோடியை பற்றி இன்றைக்கு ஊடகம் வைத்திருக்கின்ற இமேஜ் சரிஞ்சு விடுமோ அப்படிங்கறதா இப்ப பெரிய விஷயமா இருக்கு. இந்த விஷயத்துக்கு அவர் டிராபேக், அவர் வெளியில வந்து வாபஸ் வாங்கி கொண்டார் என்றால் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஆகிவிடுமோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். நியாய தர்மங்களை வந்து பேசுறதுக்கு பதிலாக ஒரு மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சி, மக்களாட்சி, நாடாளுமன்றம், இவையெல்லாம் ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கின்ற இவைகள் எல்லாம் ஒரு மக்களுடைய உணர்வுகளை பேசுவதற்கு மாறாக நாம் கட்டி அமைத்திருக்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய பிம்பங்களை வந்து பாதுகாப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார்கள். இதையும் பொதுமக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம இனிமே அடுத்த கட்டத்துக்கு போகலாம். யோகி, நீங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். தேங்க்யூ. நன்றி தோழர் கவிதா கிருஷ்ணன், நன்றி புதிய மாதவி அம்மா. தோழர் சொன்னாங்க பெண்கள் வந்து ஜடப்பொருள் இல்ல, அது அழகா நீங்களும் திரும்ப சொன்னீங்க. அதுக்கு பெண்கள் கொடுத்த பதிலடி, எப்படி பதில் கொடுக்கணும், ஒரு விவசாய பெண்கள் அவங்க இடத்துல இருந்து இதுக்கு எப்படி பதில் கொடுத்தா சரியா இருக்குன்ற லெவல்ல அவங்க வந்து பேச்சோட நிக்கல, அதை செஞ்சு காட்டினாங்க. அதே போல தோழர் செல்வி சொன்னாங்க, தண்ணி நீங்க நிறுத்தினீங்கன்னா நாங்க குடங்குடமா தண்ணி கொண்டு வரோம், நீங்க வந்து எங்களுக்கு முள் ஆணி நட்டீங்கன்னா ஆணியை உடைச்சிட்டு நாங்க ஒரு ரோஜா செடி நடுறோம், நீங்க எங்களை விரட்டுனீங்கன்னா 10 பேர் விரட்டுனீங்கன்னா நாங்க 50 பேர் கூட்டு வரோம். எதுவுமே வன்முறைய, வயலன்ஸ் அவங்க கையில எடுக்கவே இல்லை. ரொம்பவும் ஒரு விவசாயிக்கு உண்டான அன்போடு பண்போட திருப்பி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த பாங்கு உலக மக்களை ரொம்ப கவர்ந்த ஒன்றுன்றதுனாலதான் இன்னைக்கு உலக மக்கள் இதுக்கு ரொம்ப தீவிரமா பதில் கொடுக்குறாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்க இது வேற எங்க நடந்திருந்தாலும் இதோட தீவிரம் எப்படி ஆயிருக்கும், வன்முறை எழுந்திருக்குமோ இல்ல வன்முறை வெடிச்சிருக்குமோ வேற எங்க நடந்திருந்தாலும். ஆனா இந்த விவசாயிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கிற இந்த போராட்டத்துல ஒரு இடத்துல கூட வன்முறை நடந்த மாதிரி தெரியல. விவசாயிங்க சைட்ல இருந்து வன்முறை நடந்த மாதிரி, அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிற மாதிரிதான் இருக்கு. நம்மளோட சில புகைப்படங்கள்லாம் வந்து பார்க்கக்குள்ள நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே வேளையில தற்கொலைகள், விவசாயிகள் இடத்துல இருந்து தற்கொலைகளும்
அதிகமா ஆயிக்கிட்டு இருக்கிறதும் நம்மளுக்கு ஒரு மிகுந்த வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம தோழர் சிவகாமி இவங்க வந்து கானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவம் இயற்கை விவசாய பயிற்றுனரா இருக்கிறாங்க. தோழர்கிட்ட என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, மலேசியாவில பொறுத்த வரைக்கும் தோழர் டெல்லியில நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறாங்கன்றத ஒரு முடிவுக்கு எங்களால வரவே முடியல. தொடர்ந்து 77 நாள் போராட்டத்துக்கு பிறகுமே கூட இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறாங்க, மலேசியாவில இருந்து எந்த மாதிரியான ஆதரவோ இல்ல எதிர்ப்போ என்ன, எப்படி அதை போய் அந்த டெல்லி மக்கள் கிட்ட போய் சேருதுன்னு என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அதற்கான பதிவுகள் ரொம்ப குறைவாதான் இருக்கு, குரல்களும் ரொம்ப குறைவாதான் இருக்கு, இல்ல குரல்கள் வெளியே போக மாட்டேன்றதா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விவசாய பயிற்றுனரா இருக்கிற உங்களோட பார்வையில தமிழ்நாட்டுல இருந்து இந்த போராட்டத்துக்கு எந்த மாதிரியான ஆதரவு டெல்லி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட அனுபவத்தையும் நீங்க சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது தோழர். வணக்கம் தோழர். எனக்கு முன்னாடி பேசின தோழர் கவிதா அப்புறம் செல்வி அவங்க அந்த களத்துல நடந்த விஷயங்களை வந்து மிக தெளிவா குறிப்பிட்டு இருந்தாங்க. நான் களத்துக்கு போகல, ஆனா ஒவ்வொரு நாளும் அங்க நடக்கக்கூடிய போராட்டத்தினுடைய அந்த தீவிரத்தை வந்து நம்ம சமூக ஊடகங்கள் மூலியமா பார்த்து ஒவ்வொரு நாளும் அப்படி பொதுச்செழுந்துட்டு தான் இருக்கும். நீங்க எனக்கு வச்ச கேள்வி வந்து தமிழகத்தின் பார்வையில அரசாங்கம் வந்து இப்ப இந்த அரசாங்கம், குறிப்பா இந்த அரசாங்கம், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 2002-2003 நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அரசாங்கத்தினுடைய ஏதாவது புதிய சட்டங்கள் கொண்டு வரும்போது நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கு. அப்ப அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையும் இப்ப குறிப்பா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையும் ரொம்பவுமே வித்தியாசமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த ப்ரொடெஸ்ட்லயும் நான் கலந்திருக்கேன். அப்ப வந்து நான் விவசாயியா இல்ல, ஒரு சமூகத்துல நடக்கக்கூடிய அரசு மக்களிடம் திணிக்கக்கூடிய அந்த அதிகார திணிப்பை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்டா, காமன் பப்ளிக், பட் எனக்கு அவங்க கொண்டு வர விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபரா தான் இருந்தேன். இப்போ இந்த சட்டத்தை பார்க்கும்போது அரசு வந்து ஊடகங்களை தன்னோட கையில எடுத்துட்டாங்க. அப்போ வெளியே வந்து இந்த போராட்டத்தினுடைய தீவிரம் மிச்ச மாநிலங்களை, பஞ்சாப் ஹரியானா தவிர்த்து மிச்ச மாநிலங்கள் இருக்கிற, குறிப்பா ஹரியானாவை கூட அரசாங்கம் வெளிப்படுத்தல. இன்னைக்கு தேதி வரைக்கும் பஞ்சாப் ஃபார்மர்ஸ் தான் இந்த ப்ரொடெஸ்ட வந்து நடத்திட்டு இருக்காங்க. மிச்ச ஸ்டேட்ல எல்லாம் பிரச்சனையே கிடையாது, மிச்ச ஸ்டேட்ல வந்து இந்த ஃபார்ம் பில் வந்து அவங்க யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்திலையும் பதிவு பண்றாங்க. இப்ப நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்லயும் அவங்க வந்து அதுதான் பதிவு பண்றாங்க. ஆனா தமிழ்நாடு விவசாயிகள் Day 1 செப்டம்பர்ல இந்த பில் பாஸ் பண்ண நாள்ல இருந்து வலைதளங்கள் மூலியமாவும் இல்ல வந்து ஆங்காங்கே வந்து வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஃபார்ம்லால ஏதாவது இறைச்சல் இருக்கா தோழர் என்னோட சைடு? ஹலோ ஹலோ சிவகாமி, நீங்க பேசிட்டு இருங்க. சரிங்க. அதாவது தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் வந்து அப்பையில இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்கு. எதிர்ப்பை வந்து தீவிரமா, குறிப்பா வந்து சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி தளங்கள்ல, வாட்ஸ்அப் இதுல எல்லாமே வந்துட்டு ரொம்ப வேகமா வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்க மலேசியால இருக்கிற மக்களுக்கு வந்து இது எப்படி வந்து எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க முடியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்ப இந்த சமூகம் எங்களுக்குமே அது ரொம்ப மிகப்பெரிய சிரமமா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல இந்திய அளவுல இருக்கிற ஊடகங்களா இருக்கட்டும், இந்த ஃபார்ம் பில் ப்ரொடெஸ்ட வந்து வெளியே வந்து ப்ரொஜெக்ட் பண்றது வேற மாதிரி இருக்கு. நீங்க எந்த டிவி சேனல்ல திறந்தாலும் வேற வேற விஷயங்களை பத்தி தான் பேசுறாங்க. இதை பத்தின ஒரு சுருக்கமா இந்த ப்ரொடெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை பத்தி நீங்க வேற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த சோசியல் மீடியா மட்டும்தான் மிகப்பெரிய பலமா இருக்கு. இதுதான் வந்து உலக அளவுல வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய பலமா இருந்து
இதனுடைய தீவிரத்தை, இந்த போராட்டத்தினுடைய தீவிரத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு தொடர். குறிப்பா இந்த 3 சட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 சட்டங்கள் இருக்கு, 3 ஃபார்ம் பில். அதுல முதலாவது வந்து எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்க, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. இதுல வந்து இதை பத்தி கவிதா தோழரும் பேசியிருந்தாங்க, மற்ற தோழர்களும் பேசியிருந்தாங்க. அத்தியாவசிய பொருட்கள் 22ல இருந்து 23 பொருட்கள், குறிப்பா அரிசி, பருப்பு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, எண்ணெய் வித்துக்கள், அப்புறம் எண்ணெய், இது எல்லாமே வந்துட்டு அத்தியாவசிய பொருள் நிர்ணயத்துல இருந்து எடுத்துட்டு அதைய வந்துட்டு ஓபன் டு மார்க்கெட்டா கொடுக்குறாங்க. அப்போ விலைய வந்து இன்னொரு பிரைவேட் மார்க்கெட், அதாவது கார்பரேட் மார்க்கெட் தான் வந்து தீர்மானம் பண்ணக்கூடியதா மாறும். ஏன்னா இவங்க வந்து அடுத்த சட்டம் விவசாய விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தக சட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த சட்டத்துல வந்து ஏபிஎம்சி மண்டிகளை வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூடு விழா நடத்துற மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த சட்டம் பாத்தீங்கன்னா அதாவது ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து விவசாயிகள் அதிகாரப்படுத்துதல் அண்ட் பாதுகாப்பு, விலை உத்தரவாதம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகளுக்கான ஒப்பந்த சட்டம். இப்போ இந்த 3 சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 சட்டங்கள்ல இந்த லாஸ்ட் 2 சட்டம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கார்பரேட்டுக்கு ஓபன் பண்ணி கொடுக்கறதா இருக்குது. இந்த சந்தையை, வேளாண் விளை பொருட்களை வந்து ஏபிஎம்சி சந்தைங்கிறது வந்து 1963ல வந்துட்டு அந்த ஆக்ட் கொண்டு வராங்க. எதுக்காகனா அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்தது. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நிலைச்சு வாழ்ந்தார்கள் வந்து விவசாயிகள் கிட்ட இருந்து விளைபொருட்களை வந்து அடிமாட்டு விலைக்கு இல்ல அவங்கள கடனாளியா வச்சுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா இருந்தது. சோ அதுல இருந்து விலக்கு கொண்டு வரணும்னா இந்த ஏபிஎம்சி சிஸ்டத்தை வந்து அரசாங்கம் 1963ல கொண்டு வராங்க. அப்போ அந்த சட்டத்தின் மூலமா ஃபார்மர்ஸ்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அவங்களுடைய விளைபொருட்களுக்கு ஒரு சரியான விலை நிர்ணயம் கிடைக்கும், அதுல இருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லிதான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இப்போ இந்த சட்டம் ஒழுங்கா இல்லைன்னு எப்படி வந்து கற்பிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துக்குள்ளார அதாவது இந்த ஏபிஎம்சி மண்டியை வந்து நடத்துறவங்க இல்ல அந்த ஏபிஎம்சி மண்டிக்குள்ளார இருக்கிற அந்த ட்ரேடர்ஸ் அவங்க எல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் யாராவது ஒரு பொலிட்டிஷியனோட இணைஞ்சிருப்பாங்க, இல்ல அவங்களோட கனெக்ட்ல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால வந்து சரியான விலை வந்து ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர மாட்டேங்குது. அவங்க வந்து அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க கிட்ட வந்து அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பொருட்களை வந்து வாங்குறதா வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த முன் வச்சுதான் இந்த ஏபிஎம்சியை வந்து, அதாவது இந்த மிடில் மேன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரேடர்ஸ், பிசினஸ் மேன் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு நேரடியா ஃபார்மர்ஸும் யார் வந்து அந்த பொருளை பையர் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கும் நேரடி கனெக்டை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இதனால விவசாயிகளுக்கு விளைபொருட்களுக்கு வந்து சரியான விலை நிர்ணயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ய வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலுமே ஃபார்மர் வந்து எந்த இடத்துல போய் விற்பாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தை தேவைப்படுது இல்லையா. அந்த சந்தையை வந்து அரசாங்கம் உருவாக்கி கொடுக்காம அரசாங்கம் தன்னுடைய வேலையை வந்து கை கழுவி விட்டு இன்னொருத்தவங்க, அதாவது பிரைவேட் கிட்ட கொடுத்துறது. இப்ப அவன் வந்து நாளைக்கு இன்னைக்கு டேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருடங்களுக்கு அவங்க வந்து இந்த சட்டத்துக்கு இவ்வளவு தீவிரமான எதிர்ப்பு இருக்கும் போது சரியான பிரைஸ் கொடுக்கலாம். ஆனா நாளாக ஆக எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது, எங்களுக்கு வந்து நாங்க இந்த பெரிஷபிள், ஏன்னா இது எல்லாமே பெரிஷபிள் ஃபுட், அழுகக்கூடிய பொருட்கள், அதனால எங்களுக்கு அதிகமான ஸ்டோரேஜ் வைக்கும் போது இது வந்து அதாவது உற்பத்தி அதிகமா இருக்கு, அந்த நேரத்துல நாங்க வந்து ஸ்டோரேஜ் பண்ணும் போது எங்களுக்கு வந்து அதிகமான நஷ்டம் ஏற்படுது, அதனால நாங்க விலையை இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க விலையை ஏத்திக்குவாங்க. ஆனா ஃபார்மர்ஸ்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ற அந்த ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இவங்க எம்எஸ்பியை வந்து ஓபன் டு அதாவது ஃபார்மர்ஸ் அண்ட் பையர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி 2 சட்டமும் வந்துட்டு ரொம்ப கிளியரா வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு ஒரு நியூஸே அதுதான், பெட்ரோலோட பிரைஸ் வந்து 90 ரூபாய் போயிருக்கு. இது பிரைவேடைசேஷன் பண்ண பிறகு
இன்னைக்கு பெட்ரோலினுடைய விலையை வந்து நம்மளால வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இந்த சட்டங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் எப்ப பிரைஸ் வந்து பீக்கா போகுதோ ஸ்டீப்பா போகுதோ அப்ப வந்து தலையீடு பண்ணலாம். அப்போ வந்து பண்ணுவோம்லாம் சொல்லல, அப்ப தலையீடு பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டு கரண்ட் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 90 ரூபாய் போயிருக்கு. ஒரு சாமானியனால இந்த பெட்ரோலை வாங்கி அவன் ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கும், அவனோட செலவினங்கள் எவ்வளவு அதிகரிக்குது. இதனால வந்து நம்மளுடைய அன்றாட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை வந்து எவ்வளவு உயர போகுது, இத்தனை இருக்கு. இதுலயே வந்து அரசாங்கம் ஒரு கண்ட்ரோல கொண்டு வரல. அப்ப நாளைக்கு இது வந்து இத்தனை கோடி மக்கள், அதாவது இந்தியால வந்து 110 கோடி மக்களையும் இது பாதிக்க போகுது இந்த பெட்ரோலினுடைய விலை உயர்வு. அதுக்கு வந்து அரசாங்கம் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவும் இல்லை, எதுவும் அதை பத்தி பேசுறதே கிடையாது. அப்போ அப்படி இருக்கையில இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை, இப்ப நடந்துட்டு இருக்க உண்மை. நாளைக்கு வந்து ஃபார்மர்ஸனுடைய விளை பொருட்களுக்கு வந்து கார்பரேட் வந்து அவங்க ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிரைஸை வந்து அவங்களால ஏத்துக்க முடியலன்னு அவங்க வந்து போராடும் போது எப்படி இந்த அரசாங்கம் இதை வந்து சரி பண்ணும்? இல்ல அவங்க பிக்ஸ் பண்ற ஒரு பிரைஸுக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து பை பண்ணிடுவாங்க. இப்போ உருளைக்கிழங்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 ரூபாய் அவனுக்கு கட்டுப்படியா, 1 கிலோ உருளைக்கிழங்கு அவன் விளைவிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுதோ, 3 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 மாசத்துக்கு அவனுக்கு எவ்வளவு செலவுகள் இருந்திருக்கும், அதுல எவ்வளவு இடுபொருட்கள் அதுல கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு உழைப்பு இருந்திருக்கும், அதுல எத்தனை களை எடுத்திருப்பாங்க. இதுக்கு ஆகக்கூடிய 1 கிலோ 3 ரூபாய் இல்ல அதிகபட்சம் 10 ரூபாய் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. 10 ரூபாய் வந்து சரியான விலையா இருக்க முடியுமா? அப்போ இதுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்கிறோம் நம்ம. அதை அரசாங்கம் நிர்ணயம் பண்ணோங்கிற அந்த இடத்துக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. எம்எஸ்பி அரசாங்கம் எடுத்துக்காதுங்கும் போது அங்கேயே ரொம்ப தெளிவா தெரியுது, இந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கோ இல்ல நுகர்வோருக்கோ இல்ல இந்த சப்ளை செயின்குள்ளார, அதாவது ப்ரொடியூஸ் ஆறதுல இருந்து எண்ட் கஸ்டமரை ரீச் ஆகுற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சப்ளை செயின்ல யாருக்கும் வந்து உதவி பண்ண போறது கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் கார்பரேட். அவங்க வந்து இனிமே கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எடுக்க போறாங்க. ஏன்னா அதுக்கான வேலை திட்டங்கள்லாம் நிறைய இடங்கள்ல ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2006லயே ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், எக்கனாமிக்ஸ் டைம்ஸ்ல இது வந்தது. 2006ல பஞ்சாப்லயே வந்து எவ்வளோ ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து ரிலையன்ஸ் வாங்கினாங்க, விவசாயத்துக்காக வாங்கின நிலங்கள் இருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் நடக்கும் போது அவங்களுடைய அந்த மின் கோபுரங்கள், அந்த ஜியோ டவர்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ் வந்து உடைக்க போகும்போது அப்ப வந்து சொல்றாங்க, நாங்க வந்து ஃபார்மிங் லேண்ட்ஸ் எதையுமே நாங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணலன்னு திருப்பி போயே பேசுறாங்க. 2006ல நியூஸ், அந்த நியூஸ் கூட இன்னமும் இருக்கும், நீங்க இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அவ்வளோ லேண்ட், ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸை வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணிருக்காங்க ஃபார் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தான் அதுலயே போட்டிருக்கு. அதுக்கு வந்து நிறைய சப்சிடிஸ், எலக்ட்ரிசிட்டியில இருந்து வாட்டர் சப்ளைல இருந்து அந்த லேண்டு அரசாங்கம் 30 வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 16,000 ரூபாய் தான் வாடகை. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு இவங்க 16,000 ரூபாய் தான் வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. இது சாமானியனான விவசாயிக்கு கிடைக்குமாங்கிறது, ஒரு ஏக்கர் இந்த மாதிரி கிடைக்குமாங்கிறது எல்லாம் கேள்விதான், சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஏக்கரை வந்து லீஸுக்கு எடுத்து நம்மளால விவசாயம் பண்ணிட முடியாது. இவ்வளவு பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு இவங்க வந்து இவ்வளவு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. ஆனா வந்து இன்னைக்கு 2020 இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கும் போது இவங்க என்ன பொய்ய சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னே ஒண்ணு கிடையவே கிடையாது, எங்களுக்கும் இந்த ஃபார்ம்லால இருந்து எங்களுக்கு ஏதாவது கெயின் இருக்கா அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்பரேட் கம்பெனியும் பொய்ய சொல்லுது. அண்ட் அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமா இருந்துகிட்டே இல்லைன்னு பொய்ய சொல்றாங்க. இதுல யார் வந்து மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்ச இன்டெலெக்ட்ஸ் தான், வேற யாருமே இல்லை. சாமானியனாலையும் புரிஞ்சுக்க முடியுது, ஃபார்மர்ஸாலையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இவங்க வெறும் அந்த புத்தகத்தை மட்டுமே நம்பி அந்த புத்தகம் என்ன சொல்லுதோ அதைய மட்டுமே தழுவி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஏபிஎம்சிங்கிற சிஸ்டம் ஒண்ணு ஏற்கனவே இருந்தது, அந்த சிஸ்டம் அரசாங்கத்தாலதான் உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட அந்த சிஸ்டத்துல தவறு ஏற்படுதுங்கும் போது இன்னைக்கு திருப்பியும் இந்த அரசாங்கம் உருவாக்கக்கூடிய இந்த புதிய சட்டத்தினால தவறுகள் நடக்காதா? 63ல ஏற்படுத்தின சட்டம் ஒரு 30-40 வருஷத்துல வந்து
தப்பாயிருச்சு அப்படின்னு அதுல இருக்கிற உள்ள இருக்கிற குளறுபடிகள்னால அது ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஏபிஎம்சி மண்டிகளை வந்து க்ளோஸ் பண்ண போறோம், அதுவே ஒண்ணுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இன்னைக்கு நீங்க இப்படி ஓபன் பண்ணக்கூடிய, ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்தது, அதையே திருப்பி இந்த அரசாங்கம் கொண்டு வருது, அந்த வேலையை தான் செய்யுது. சரிங்களா? யாருக்கு இவங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னா பெரிய நிலச்சுவார்ந்தார்களுக்கு தான் இவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. இதுக்கு மேல ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. சிறப்பா நீங்க பகிர்ந்து கொண்டீங்க உங்களோட அனுபவத்துல இருந்து. சிறப்பான உரை. தோழர்களே, முகநூல் வழி பார்த்துட்டு இருக்கிற தோழர்களுக்கும் இன்று ஜூம் வழி இணைந்திருக்கும் தோழர்களுக்கும் உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய தோழர் அஜய்குமார் வந்து என்ன பதிவு பண்ணிருக்காருன்னா, விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்டு வீர சமர் புரிந்து தாயகம் திரும்பிய சோபனா கோவையை சேர்ந்தவங்க, சங்கரி மதுரையை சேர்ந்தவங்க, செல்வி சென்னையை சேர்ந்தவங்க, பசுமதி போன்ற தோழர்களே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஊடுருவு சார்புல நாங்களுமே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நிறைய தோழர்கள் சென்னையில இருந்து தன்னுடைய அடையாளத்தை காட்டிக்கொள்ளாம வேளாண் போராட்டத்துக்காகவே அங்க போய் களத்துல நின்றுட்டு நிறைய பேர் திரும்பி வந்திருக்காங்க. இன்னமும் போராட்ட களத்துல நின்றுகிட்டும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஊடக சார்புல வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றோம். அதே வேளையில உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா நம்மளுடைய தோழர் செல்வி, தோழர் கவிதா, தோழர் சிவகாமி நீங்க கேட்கலாம். அது நம்மளுடைய இந்த ஜூம் வழி கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் கூட இந்த கேள்வியை வந்து நீங்க கேட்கறதா இருந்தாக்கா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய கேள்வியை நீங்க முன் வைக்கலாம். இது சொல்றீங்களா? ஆமா, அதாவது இது குறித்து இந்திய அரசு வந்து வெளிநாட்டினர் கருத்து தெரிவிக்க கூடாது இது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப புதுசா என்ன பிரச்சனை ஆச்சுதுன்னா, இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் அமைதியான வழியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்த கனடாவுடைய பிரதமர் ஐஸ்டின் ட்ரூடோ வெளிப்படையாகவே தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவித்தார். உடனே என்ன பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் வந்து கனடா தூதுவரை வந்து அழைச்சு தூதரக உறவை எம்பசிக்கு போய் அவங்கள கூப்பிட்டு அந்த உறவுக்கே ஒரு பெரிய விரிசல் ஏற்பட வைத்தாங்க. இது நடந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்து அதற்கு அப்பால், ஆனா அது நடந்தாலும் கூட அதற்கு அப்பால் என்ன நடந்திருக்கிறது என்றால், பிரிட்டனில் பல எம்பிக்கள் விவசாயிகள் போராட்டம் குறித்து கருத்து சொல்லியிருக்கத்தான் செய்திருக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ், த கார்டியன் சர்வதேச பத்திரிகைகள் இந்த போராட்டம் குறித்து கட்டுரைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது செய்தி. இரண்டாவதாக, இந்த அரசு என்ன பண்ணி இருக்கிறது என்றால், இந்திய அரசு நீ போராட்டத்தை குறித்து ட்விட்டர்ல பதிவு செய்த என்றால், பதிவு செய்த ஒரு 1076 பேர் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. இவர்களை வந்து இவர்களுடைய கணக்குகளை முடக்கு என்று ட்விட்டர் நிர்வாகத்திற்கு அறிவுறுத்துகிறது. ட்விட்டர் வந்து இதுவரைக்கும் 500 பேருடைய கணக்குகளை முடக்கிவிட்டு ட்விட்டர் நம்மளுடைய இந்திய அரசுக்கு சொல்லுகிறது, நான் இது வந்து ஒரு கருத்துரிமை சார்ந்த ஒரு சமாச்சாரம், நான் இதுல வந்து எப்படி ஒரு அளவுக்கு மேல தலையிட மாட்டேன். இரண்டாவது, இது இந்தியாவிலிருந்து ட்விட்டர் போடுறவங்களை மட்டும் வேணா உன்னுடைய சட்டம் கட்டுப்படுத்தலாம், மற்றவர்களை நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்விட்டரை வந்து ரொம்ப கடுமையாக இந்திய அரசு வந்து தாக்கி இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம். ட்விட்டரை வந்து ட்விட்டரும் அதுக்கு பதில் கொடுத்திருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ நேற்று 2 நாளைக்கு முந்தி நடிகை டாப்ஸி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க. ஆனா அந்த வரிகளை வாசிக்கிறேன், ஏன்னா அது மிக முக்கியமான வரிகளாக எனக்கு படுகிறது. டாப்ஸி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு ட்விட்டர் பதிவு உங்கள் ஒற்றுமையை குலைக்கும் என்றார். ஒரே ஒரு நகைச்சுவை உங்கள் நம்பிக்கையை குலைக்கும் என்றார். ஒரே ஒரு நிகழ்ச்சி உங்கள் மத நம்பிக்கையை குலைக்கும் என்றார். உங்கள் மதிப்புகளை வழிப்படுத்த நீங்கள் தான் பணியாற்ற வேண்டுமே தவிர பிறரை இதை பற்றி கருத்து சொல்லக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடாது அப்படின்னு டாப்ஸி ஒரு பதிவு போட்டிருக்காங்க.
இன்னைக்கு வரைக்கும் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக எழுதப்பட்ட ட்விட்டர் பதிவுகள் 500 பதிவுகளை ட்விட்டர் நிர்வாகம் தடை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. ரஞ்சி, பி கேர்ஃபுல். ரஞ்சி, உங்களுக்கு ட்விட்டர் இருந்தா நீங்களும் கவனம். எனக்கு ட்விட்டர் அக்கவுண்ட் இல்ல. எனக்கும் இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. ஆனாலுமே மலேசியால வந்து பொதுமக்கள் மத்தியில இந்த விவகாரத்தை நம்ம பேசலனாலுமே கூட இடதுசாரிகள் மத்தியில இத வந்து நம்ம தெளிவா பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து முகநூல் வழியாகவும் சரி, நம்ம ஒரு கருத்தரங்கு கூட இடதுசாரிகள் அமைப்பு வந்து செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து அது எழுத்துப்பூர்வமாகவுமே கூட அதை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெல்லியில நடந்த போராட்டத்துல வந்து இங்க இருக்கிற இடதுசாரி, மலேசியால இருக்கிற இடதுசாரி அமைப்பு வெளியிட்ட ஒரு அறிக்கையை வந்து நம்ம அது ஆங்கிலத்திலும் தமிழ்லயுமே அங்க வாசிக்கிறதுக்கு நம்ம கொடுத்திருக்கோம். அந்த வகையில இந்த போராட்டத்துல மலேசியா வந்து, அது மலேசியா அரசாங்கத்திலிருந்து இது வரைக்குமே நாங்க எந்த ஒரு விவசாயிகளுக்கு ஆதரவான எந்த ஒரு பதிவும் நான் பார்க்கல, எனக்கு தெரியல. ஒருவேளை என் கண்ணுல அது படாம கூட இருக்கலாம், அதனால உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் இடதுசாரிகள் கிட்ட இருந்து ஒரு பலமான குரலை வந்து இங்க இருந்து நாங்க திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா விவசாயிகள் வந்து இல்லாட்டினாக்கா நம்ம எதை சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா நம்ம வந்து விளைபொருளை தான் நம்ம வந்து சாப்பிட முடியும், ஜடப்பொருளுக்கெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால அவங்க அந்த வேளாண் குடிகளோட போராட்டத்துல மலேசியாவின் இடதுசாரிகளோட பங்கு தொடர்ந்து இருக்குன்றதை நான் இங்க பதிவு செஞ்சுக்க விரும்புறேன். தொடர்ந்து நம்ம கிட்ட கேள்விகள் இல்லாட்டினாலுமே கூட உங்களுடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். தோழர் கோவிந்தராஜன் இருக்கீங்க, முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்தே இருக்கீங்க. நீங்க ஏதாவது உங்களுடைய கருத்து பகிர்ந்து கொள்றதா இருந்தாக்கா இந்த சந்திப்பு தொடர்பா நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் தோழர். அதே போல தோழர் சிவராஜன் இருக்காங்க, தோழர் தயாலினி இருக்கிறாங்க, ஜெய் இருக்கிறாங்க, சசிதரன் இருக்காங்க, நடராஜன், அஜய்குமார். உங்களுடைய இந்த சந்திப்பு தொடர்பா நீங்க ஏதாவது கேள்வி கேட்கறதா இருந்தாலுமே கூட நீங்க கேள்வி கேட்கலாம், அல்லது உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். தோழர் நடராஜன் கே வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, தோழர் கவிதா கிட்ட கேட்டிருக்காரு. செல்வி கவிதா ரெண்டு பேருக்கும் கேட்டிருக்காரு. Yeah, so can you share something? Yes, of course. See, women farmers, we should remember that in the movement, basically, ஒரு strong anti-patriarchal thrust வந்து, and அது பெண்கள் தான் அதை push பண்ணிருக்காங்க. Because these societies, பஞ்சாப்ல, ஹரியானால, வெஸ்டர்ன் யூபில, இதெல்லாம் ரொம்ப masculinist societies, ரொம்ப patriarchal societies தான், unlike everywhere in India, but these are particularly very macho societies. அதுல now in the movement you are seeing some amount of, I won't exaggerate it, but some amounts of role reversal. So you are seeing men doing the cooking many places, and you are seeing women who are leading on the stage and participating, leading the movement and so on. ஆனா ஐ வில் சே தட் இப்போ நான் எக்ஸாஜரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ அந்த ஃபார்ம் லீடர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்த்தா அது மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் மென் ஓன்லி. ஓகே, ஆனா விமன் ஃபார்மர்ஸோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தா, see these are farm every woman in rural India who lives on the farm, she is a farmer. In fact, and a large majority of farm workers, farm laborers, majority பெண்கள் தான். Absolutely, more than 90% பெண்கள் தான். And adile பார்த்தா, if there are farmer suicides, is a huge issue in India. And in the Punjab, if anybody is interested, you can read a book by someone called Ranjana Padhi, Padhi, Ranjana Padhi. She has written a very, very powerful book, basically speaking to women who are the widows of farmers who committed suicide. So, even though the farmer has committed suicide due to debt, after that, the women are still carrying on. They are doing the farming, and the kinds of
challenges that they are facing. அதை பத்தி அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அது படிக்கணும். It's very, very powerful, very good book. So these are the women who are coming out in protest. And you're also seeing that they are taking up, they are trying to push issues which go beyond these 3 laws also. They are also saying that farm unions need to ask for more rights for tenant farmers. You need to recognize that women farmers have a far greater struggle getting farmland in their own names because of various patriarchal pressures and all of that. There's a strong resistance to women inheriting farmland. These are all issues, the issues on the race. We met young girls in that in that parade on 26th January. Young girls who are driving tractors. That is absolutely amazing. Okay, it's not a common sight, I can tell you. But during this movement, I can tell you, it has become a far more common sight. And it shows you the kind of participation that is there. One small point which I'd like to mention is that, see, in this Western UP region, this is a region where in 2013, there was a strong, very bad anti-Muslim violence organized by the BJP. And they organized it in the name of protecting Hindu girls from falling in love with Muslim men. So claiming that this is love jihad by Muslim men and all of that. Okay. And this is no joke. They actually came to power on the basis of that. Amit Shah went and made speeches in that region, Modi's right-hand man Amit Shah, in Western UP, telling Jat farmers, telling Dalits there that, justifying the riots, that your daughter was in danger from Muslims. Because of that, riots had to happen. And they won the elections. They swept the elections in that region. Now, in the same region, farmers from that same region, they are saying, look, we made a mistake by voting for Modi. We were divided on the basis of Hindu and Muslim. Our farmers' movement became weak on that basis. And now we are uniting. So they are declaring the unity. And clearly the gender issue is also there. So although over there, even now, there will be resistance to women choosing their own partner. Huge resistance. One of the very key farm leader figures here, Rakesh Tikait, is, the person who was the most famous leader of that farm union, who has now passed away, Mahendra Singh Tikait. He is infamous for saying that only prostitutes choose their partners. Okay, so that kind of patriarchal sense is there. But I think that there is also change coming because of the growing assertion of women in these areas. And these kind of things also are on women's mind, that our autonomy, our right to choice is being curbed by the BJP, which is passing laws now basically trying to invalidate interfaith marriages, criminalize interfaith. தோழர் செல்வி, நீங்க உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்றீங்களா? நீங்க அந்த களத்துல நின்ன அந்த அனுபவத்தை. கட்டாயமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப இல்ல, எல்லா போராட்ட களங்களையும் பெண்கள் அவங்க கால் வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுல மிகப்பெரிய உறுதியை நம்ம பார்க்க முடியும். அதை இங்கேயுமே நான் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது மாதிரி பொதுவாவே பஞ்சாப் மக்கள் கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுவாங்க. உழைப்பாளி மக்கள் எங்கேயுமே கூடுதலாக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. பெண்களையும் நம்ம அங்க பார்த்தோம். நீங்க அங்க ஒரு 5-6 குடும்பங்கள் ஒருங்கிணைஞ்சு பொது சமையல் செய்வாங்க. நிறைய இடங்கள்ல நீங்க அதை அவங்க பஞ்சாபில லங்கன்றாங்க. அது மாதிரி அந்த உணவு சமைக்கிற டென்ட்டை நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. நிறைய குடும்பங்கள் ஒருங்கிணைந்து அந்த சாப்பாடை செஞ்சு தந்துட்டே இருப்பாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், இப்ப நம்ம இணைஞ்சு நீங்க சமையல் செய்யற பொழுது நமக்கு எவ்வளவு நேரங்கள் கிடைக்குது, மீதமாகுது. அப்ப இதே திரும்பியும் போய் அந்த கிராமத்திலே இப்படியான ஒரு சமையல் முறைய நம்ம மேற்கொள்றதுக்கு ஒரு முயற்சி செய்யலாம்ல. பொது சமையல் அப்படின்றது எவ்வளவு நமக்கு உற்சாகத்தை தரதாக இருக்கிறது அப்படின்ற உரையாடல் பண்ணப்போ அவங்க உண்மைதான், ஆனா இத திரும்பி நாங்க போய் இத செய்யறதுக்கு அந்த சூழல் எங்களை அனுமதிக்குமான்னு அப்படின்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே நாங்க சமையலும் செஞ்சுட்டு, நம்ம எல்லாரும் சொல்றதானே, சமையலும் செய்து கொண்டு எங்க குடும்பத்தை விவசாய அவங்க கவிதா சொன்ன மாதிரி விவசாய தொழிலாளிகளா நிறைய பெண்கள் மிகப்பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நிலங்கள்ல.
இப்ப அதை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு அது வந்து தெலுங்கானா போராட்டத்தை பத்தி படிச்ச ஞாபகம் ஒண்ணு நினைச்சு பார்க்க முடிஞ்சது. ஏன்னா தெலுங்கானால மிகப்பெரிய அளவுல பெண்களும் வந்து இந்த போராட்டத்துல பங்கு பெற்றாங்க. அப்படி அப்படின்னு சொல்லி அரசுக்கும் அவங்களுக்குமான இந்த போராளிகளுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சோடனே சரி சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, படத்துக்கு வந்து எண்டு கார்டு சுபம் போட்டாச்சு, நீங்களாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த பெண்கள் கேள்வி கேட்டதா நான் அந்த வரலாறு படிச்சிருக்கேன். இவ்வளவு நாள் நாங்க போராடிக்கிட்டு இருந்தோம், மிகப்பெரிய வேலைகள் இந்த சமூகத்துக்கு செஞ்சுட்டு இருந்தோம், திரும்பியும் எங்களை வீட்டுக்கு போய் அந்த சோற ஆக்க சொல்ற ஒரு வேலையை நீங்க சொல்றீங்களே, இது எங்களை எவ்வளவு வேதனைப்படுத்துதுன்னு உங்களுக்கு புரியாதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த பெண்கள் சொல்லும் போது எனக்கு அது ரெண்டையும் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஆனா ரொம்ப தயாரா இருக்காங்க. அதாவது குடும்பம் அப்படின்ற சமையலறைக்குள்ள மட்டுமே அவங்க முடங்கி போக தயாரா இல்லாம அதை எவ்வளவு தூரம் என்லார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் என்லார்ஜ் பண்ண அந்த சமூகம் இடம் கொடுத்தா அந்த பெண்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க. எல்லா போராளி பெண்கள் மாதிரியே அவங்க கிட்ட அந்த உறுதி இருக்கு, உழைப்பு இருக்குது. அது நம்ம பார்க்கலாம். ஒரு சில இடங்கள் எல்லாம் அந்த லங்கரை மெயின்டைன் பண்றது, அதாவது உணவு கூடத்தை மெயின்டைன் பண்ற பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப தூங்குவாங்கன்னே எனக்கு தெரியாது. நாங்களும் வந்துட்டு தோழர் அஜய் கூட குறிப்பிட்டிருந்தார் இல்லைங்களா, அகில இந்திய புரட்சிகர பெண்கள் சங்கத்துல இருந்து மதுரையில இருந்து சங்கரின்றவங்களும் கோவையில இருந்து சோபனான்றவங்களும் வசுமதி நாங்க 4 பேரும் போயிருந்தோம். நாங்க அங்க போய் இந்த சமையல் கூடத்துல வேலையெல்லாம் செய்வோம், சப்பாத்தி போட்டு தருவோம், காய்கறி வெட்டி தருவோம். நாங்க அப்புறம் தூங்க வந்துருவோம். 12:30 மணி 1 மணிக்கு நாங்க வந்திருப்போம். திருப்பி காலையில 6 மணிக்கு போனா அந்த பெண்கள் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவ்வளவு ஒரு கேள்வி இந்த இடத்துல, அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து நீங்க அந்த போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க, உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கணும்ல, அவங்களுக்கு தெரியாதுல நீங்க யாரு அப்படின்னு. அவங்களும் ஏதோ ஒரு தொலைவுல இருந்து வந்திருக்காங்க, பல மைல்களை கடந்து வந்திருக்காங்க. நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லவரா கெட்டவளா, அரசுக்கு ஆதரவானால எதுவுமே தெரியாம எப்படி அவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்க? அதுதான் அது நான் முதல்ல பேசும்போது குறிப்பிட்டேன். கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது. இப்ப நாங்க தங்குறதுக்கு இடம் கேட்டப்போ என்ன பண்றாங்கன்னா எங்களோட ஐடி கார்டு கேக்குறாங்க, ஐடி கார்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா அதை ரொம்ப சீக்கிரமாவே அவங்க கடந்துக்கிறாங்க. அது ஒருவேளை அந்த 2 மாதம் கொடுத்த அனுபவமா இருக்கலாம், இல்லைன்னா நீ யாரா வேணா இரு நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் அவங்களுக்கு இருக்கு, அந்த பார்வை இருக்கு, தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம் சொன்னே சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஒரு சின்ன சந்தேகம், சின்ன பார்வை இருக்கு. ஆனா அது ரொம்ப நேரம் இல்ல, அது சீக்கிரமாவே அவங்க கடந்துக்கிறாங்க. அதுதான் ஒருவேளை இல்லைனாலும் என்ன பண்றது அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். பெண்கள் வந்து கூடுதலா அந்த அரவணைப்புல எங்கேயும் போல பெண்கள் அங்க அரவணைப்புல கூடுதலா தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப எளிதா கூட அந்த சந்தேகத்தை கடந்து வந்துடுறாங்க. ஆனா திரும்பி வீட்டுக்கு போயும் ஏதாவது அங்க வந்து இப்ப மோடி அரசு கிட்ட இருந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு இல்லாத பட்சத்துல வந்து படுக்கை அறை வசதியோ இல்ல கழிப்பறை வசதியோ இந்த மாதிரியான வசதிகள் குறைவா இருந்து அது வந்து இந்த வேளாண் குடிகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கழிப்பறை வந்து அந்த கழிப்பறை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டு அந்த கழிவை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் அவங்களே எல்லாரும் பண்ணாங்கன்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து அங்க இருக்கிற பெண் தோழர்கள், பெண் போராளிகள் வந்து எப்படி எந்த மாதிரியான சிக்கல்கள் எதிர்கொண்டாங்க? இந்த அவங்க செட்டப் பண்ண அந்த தற்காலிக கழிப்பறை தற்காலிக வசதிகள் வந்து அவங்களுக்கு வந்து அது போதுமானதாக இருந்ததா, இல்ல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நீங்க இது பேஸ் பண்ணீங்களா? அதாவது இந்த டிகிரி பார்டர்ல மட்டும் தண்ணி குறைவு இருந்த காரணத்தினால கொஞ்சம் அசுத்தமாக இருந்தது. ஆனா அதை வந்து எல்லாரும் ரொட்டேஷன்ல பண்ணிக்கிறாங்க. அதாவது இப்போ யாராவது புதிதா வந்து 2 நாள் தங்கினா கூட அவங்க கழிப்பறை சுத்தம் பண்றது குறித்து சங்கடப்படாம வந்து செய்யறாங்க. அங்க இருக்கிற போராளிகளும் பெண்களோ ஆண்களோ, ஆண்களுக்கான கழிப்பறைகள் ஆண்கள், பெண்களுக்கான பெண்கள் அப்படின்றத வந்து அவங்க வந்து சுத்தப்படுத்திக்கிறாங்க. போறவங்களுமே அதுதான் அந்த வந்து ஒரு மாஸ் சைக்காலஜி, ஒரு போராட்ட இடம் நமக்கு கொடுக்குற அந்த உணர்வு அப்படின்னு வந்து நான் வந்து கருதுறேன். போறவங்க எல்லாருமே இது சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவங்களை அறியாமலே அந்த ஒரு உணர்வை வந்து அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது. எவ்வளவு பெண்கள் அந்த கழிப்பறையை பயன்படுத்தினாலும் அது வந்து டிகிரி பார்டர்ல மட்டும்தான் கொஞ்சம் அது அசுத்தமாக இருந்தது. மற்ற இடங்களை நாங்க போன 3 இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதை ரொம்ப அழகா வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த பாகுபாடெல்லாம் வந்து அங்க வந்து கடைஞ்சு போகுது.
இன்னொருத்தர் பயன்படுத்த கழிப்பறையை நான் கழுவுறதா அப்படின்ற அந்த பாகுபாடெல்லாம் அங்க வந்து கலைஞ்சு போய் மக்கள் வந்து இதை நம்ம செஞ்சாதான் நம்ம இங்க இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மனோநிலை கூட அவங்களுக்கு வந்து காரணமாக இருக்கலாம். 2 மாதங்களா அங்க இருந்துட்டாங்க இல்லைங்களா, அந்த மனோநிலை கூட அதுக்கு வந்து காரணமா இருக்கலாம். கெஜ்ரிவால் அரசை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். நிறைய மொபைல் டாய்லெட்ஸ் கொடுத்ததும் தண்ணி வசதி செஞ்சு கொடுத்ததும் கெஜ்ரிவால் அரசு செஞ்சு கொடுத்தது. அதை கூட இவங்க காவல்துறை எடுத்துட்டு போனப்போ திருப்பி வந்து கெஜ்ரிவால் அரசு இப்போ உங்களுக்கு நான் பேருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு காவல்துறையிட்ட இருந்து அந்த பேருந்தெல்லாம் கூட வாங்கிட்டாங்க. அவங்க போக்குவரத்துக்கு நிறைய அரசு பேருந்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க காவல்துறை. நீ அதை பண்ணனா நான் உனக்கு திரும்பி இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது ஒரு அவங்களுக்கு அந்த சப்போர்ட் என்பது வந்து ரொம்ப முக்கியமானதா கூட நான் பாக்குறேன். அப்படியான ஒரு ஆதரவு என்பது அவங்களுக்கு ஒரு விதத்துல ஒரு உதவிகரமாக தான் அந்த போராளிகளுக்கு வந்து இருக்குது. இன்னொன்னு புதிய மாதிரி சொன்னப்போ எனக்கு நினைவு வந்த விஷயம், அங்க நாங்க இருந்த அந்த 25, 26, 27 நாங்க 8 நாள்ல இந்த 3 நாள்ல சுத்தமாக வந்து அங்க ஜாமர் வச்சுட்டு எதுவுமே வந்து பேசவே முடியல. 26ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து இங்க நிறைய பேர், ஏன்னா வெளியில என்ன காமிக்கிறாங்க, ஏதோ அங்க கலவரம் நடக்குது, விவசாயிகள் வந்து வன்முறையில ஈடுபடுறாங்கன்னு எங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. எங்களை யாராலையுமே வந்து பேச முடியல. அப்போ நாங்க வந்து அதுவும் ஜியோல இருந்து வெளியே வாங்க விவசாயிகள் போராட்ட குரல் எழுப்பினால நான்லாம் வந்து ஜியோல விட்டு மாறி பிஎஸ்என்எல்க்கு மாறியிருந்தேன். சரி, அரசுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அரசு நிறுவனத்துக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கணும். சுத்தமாக வந்து பேச முடியல. அது எனக்கு அந்த நேரத்துல வந்து காஷ்மீரை வந்து ரொம்ப ஞாபகப்படுத்துது. ஒரு 2-3 நாள் அந்த இணையம் இல்லாமலே வந்து என்னவோ ஒரு பெரிய இழப்பு மாதிரி தோணுச்சு. ரொம்ப காலமா நம்ம அதோடய பழகின விஷயத்தினால இன்னொன்னு தொடர்பு கொள்ள முடியல. நமக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, இல்ல நாங்க நல்லாதான் இருக்கிறோம், இங்க பதட்டம் இல்லாம இருக்கு, விவசாயிகள் அவ்வளவு போராளிகள் வந்து அவ்வளவு பதட்டம் இல்லாம நல்லாதான் அதை மெயின்டைன் பண்றாங்கன்னு எங்களுக்கு பதில் கூட எங்களை கூப்பிடுறவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல்ல. அப்ப இன்னைக்கு காஷ்மீர் நிலைமைலாம் நினைச்சு பார்க்கவே வந்து அச்சமாக இருந்தது. அப்ப இந்த அரசு வந்து எவ்வளவு கேவலமாக இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு வந்து இணையத்தை துண்டிக்கிறதும் ஒரு ஜனநாயக நாடுன்னு வந்து ஒரு தொலைபேசி தொடர்பை துண்டிப்பதன் மூலமா ஒரு படத்தை ஒடுக்க முடியும் அப்படின்னு வந்து இவங்க பதிலடி நல்லா கொடுத்துட்டாங்க. நான் வந்து பாக்குறேன் முக்கியமா அதுக்கு நம்ம வந்து குரல் கொடுத்தே ஆகணும். அந்த இணையத்தை துண்டிப்பை வந்து அரசு வந்து ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றத வந்து கண்டிப்பா நம்ம வந்து கூடுதலாகவும் எல்லாத்துக்கும் பேசுற மாதிரி இந்த விஷயத்துக்கும் கூடுதலா நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு 10-15 நிமிடம் 1.5 மணி நேரம் நம்மளுடைய கலந்துரையாடல் போய்கிட்டு இருக்கு. யோகி இதுல செல்வி அல்லது கவிதா ஒரு கேள்வி. இந்த விவசாய போராட்டத்தில் நிறைய முதியவர்கள் இருக்கிறார்கள், அதால பல இழப்புகள் அல்ல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது, அதை எப்படி எதிர்நோக்குகிறார்கள்? ஹலோ, இல்ல நான் சரியா tell me that again. I could not hear properly. விவசாய போராட்டத்துல வந்து நிறைய முதியவர்கள் பங்கு பெற்றி இருக்கிறார்கள் என்றும் அந்த முதியவர்கள் வந்து சாவை எதிர்நோக்கி சிலர் உயிரிழப்பு நடந்திருக்கு, அதாவது இறந்திருக்கிறார்கள், சிலர் சாவை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் என்ற கருத்தொண்டு நிலவுது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வாரீங்க? ஆங்கிலத்துல சொல்லுங்க ரஞ்சிமா. உங்களுக்கு you're talking about the people who farmers who died in the protest, no? Yeah, no, the participants, not that Selvi. The participants who are there in that Delhi, most they are all elder people, senior citizens. Maybe that is because of that. That is what that psyche is created by the media or social media. They were telling because there are very elder people participating in that Delhi farmers agitations. The death rate is increasing, not because of anything. They were telling this. I think. And what is the reality? That's not exactly true. See, there are young people, old people, all kinds of people. But of course, the deaths have been of somewhat older people. But I think that what we need to realize is that it's very cold here in Delhi. Not now, but those last 2 months in December, January, it's freezing.
So such elderly people in the freezing cold, what happens is that they have succumbed to various things like heart attacks and so on, which otherwise they would not have. Even leaders in farm union associated with us, Comrade Gurnaam, he nearly he escaped very narrowly, and he's not an old man. He is in his 50s. He's not an old man, but he did come close. He had a heart attack, survived it, but severe did make it very difficult. That's one thing. The other thing is that there's one thing I don't know whether we talked about that much. See, on 26 January, one young farmer, he died in the police, and his family has alleged that he was shot by police. Police have denied, but the postmortem report does not mention any bullet injury. But postmortem report shows that there is a hole in his chin and another hole behind his ear, and there is brain matter coming out from behind the ear. So what does that mean? You're not allowed to say. Even I'm not allowed to say that. I'm not supposed to speculate what can cause this injury. I know the answer seems obvious, but you're not allowed to say, oh, well, it must be a bullet. Okay. So the thing, and journalists who have reported on this kind of thing have been arrested, have had cases against them, and Supreme Court also has refused to suspend or stay those cases beyond the point. It's going on, that case. But what I'm trying to say is that there's also police violence, there's also police repression. All of it causes great strain and stress, and naturally anybody with any pre-existing condition might die of it. But they have not succumbed to COVID. That is important. There is not a single case of COVID there, probably because it is an open air protest, right? So we have found generally that COVID tends to be spreading less in the open air. So in spite of the crowds, it's open air. So COVID there's not been a single COVID related casualty. Thank you. Thank you. Any questions are there? Okay. There is one more information. அமித் ஷா அவர்கள் நம்மளுடைய டெல்லி விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது நமக்கு கிடைத்திருக்கின்ற பத்திரிகை செய்தி, இந்த கவர்மெண்ட், இந்திய அரசு ஒரு ரிட்டன் அசூரன்ஸ் கொடுக்க ரெடியா இருக்கோம். அதாவது நாங்க எழுதி கொடுக்க, உங்களுக்கு நாங்க இந்த வேளாண் சட்டங்கள் உங்களை பாதிக்காது அப்படின்னு ஏதோ ஒண்ணு எழுதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இந்திய அரசு சொல்லுவதாக இப்போது நமக்கு பத்திரிகை செய்தி வருகிறது. ஆனால் விவசாயிகள் என்ன கேள்வியை முன்வைக்கிறார்கள் என்றால், இந்த ரிட்டன் அசூரன்ஸ் நீ ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கல, இது லீகல் டாக்குமெண்ட் இல்ல. அந்த ஒன்னு எழுதி கொடுக்கின்ற அந்த ரிட்டன் அசூரன்ஸுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நீ ஏற்கனவே ஒரு சட்டத்தை இயற்றி விட்டாய், அப்புறம் நீ அந்த சட்டப்படி நடப்பாயா, இல்ல நீ எழுதி கொடுத்திருக்கிற இந்த ரிட்டன் அசூரன்ஸ்னு சொல்றியே ஒரு பேப்பர்ல, இது சரின்னு சொல்லுவியா? எது சரி? நீ யாரை ஏமாற்றுகிறது இந்த அரசு என்று ஆணித்தரமாக இப்ப திருப்பி இந்த கேள்வி வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு செய்தி, இந்த இந்திய வேளாண் துறைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி விவசாயம், அதுல பொருள் வருது, நம்மளுக்கெல்லாம் சாப்பிடுறோம், இது மட்டும் இல்ல. இன்னைக்கு உலகமயமாதலுக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய வேளாண் சந்தை உருவாகி இருக்கிறது. இதை எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் உருவாகி இருக்கு. இந்த மார்க்கெட்ல புரளுகின்ற பணத்தினுடைய மதிப்பு மட்டும் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு என்றால் 16,58,700 கோடி ரூபாய். இதுல ஒரு வருஷத்துல புரண்டுட்டு இருக்கு. இந்த வேளாண் சந்தையை நம்பியும் இந்த வேளாண் உற்பத்தியை நம்பியும் இந்திய மக்கள் தொகையில் 55 விழுக்காடு ஜனங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அப்போ இத்தனை பேருடைய வாழ்வாதாரமும் 100 இந்திய கார்பரேட் கையில போகுது.
இதைத்தான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்குது. இந்த கொரோனா காலத்துல ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப தெளிவா கிடைச்சிருது பிக்சர். ஏன்னா கொரோனா காலத்துல இப்ப நம்மளே என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நீங்களும் நானும் நம்ம மார்க்கெட்ல போய் காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்தோம்னா நம்ம என்ன செய்தோம், ஆன்லைன்ல காய்கறிகள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன்ல பொட்டேட்டோ வாங்கணும், ஆன்லைன்ல ஆனியன் வாங்கணும், ஆன்லைன்ல காய்கறி வாங்கணும். இதுக்கெல்லாம் நம்ம பழக்கப்பட்டவர்களா? இல்ல. நீ ஆன்லைன்லயே எல்லாத்தையும் வாங்கு. இப்படி ஒரு சந்தை இருக்கிறது. இந்த சந்தையை நாம் நிரந்தரப்படுத்தி விட முடியும் என்று இந்திய அரசு நினைக்கிறது, ஒரு அதிகாரம் அப்படி நினைக்கிறது. அப்போ ஆன்லைன் வியாபாரம் பண்ணணும்னா நிறைய கொள்முதல் வேணும். அந்த கொள்முதல் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கவர்மெண்ட் சொல்றது என்கிட்ட இல்லைன்னு சொல்றான். கவர்மெண்ட் என்கிட்ட இல்லைன்னு சொல்றான். அதனாலதான் அதானிக்கும் அம்பானிக்கும் இது திறந்து விட்டு இருக்கிறார்கள். அந்த 100 கார்பரேட் அவ்வளவு கொள்முதலை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்யட்டும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவான். இத்தனை அதாவது இந்த 16,58,000 ஒரு தொகை சொன்ன இந்த தொகையினுடைய பல மடங்கு அவர்கள் கைக்கு போகும். நம்மளுடைய 55 விழுக்காடு மக்கள் நடுத்தெருவில் தன்னுடைய உழைப்புக்கான சரியான எதுவுமே கிடைக்காமல் அவர்களுடைய வாழ்க்கை வீணடிக்கப்படும். அப்படிங்கிறது இந்த வேளாண் என்பது, இந்த விவசாயம் என்பது விவசாய தொழில் மட்டுமல்ல, அதை சார்ந்த பல உப தொழில்களும் இருக்கின்றன. இது இப்படியான ஒரு நெட்வொர்க் இருக்கு. இதை ரொம்ப சரியாக அவங்க கண்டுபிடிச்சு இந்த கொரோனா காலத்துல நம்மளை அடித்திருக்கிறார்கள் இந்திய விவசாயிகளை அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். நன்றி யோகி, நன்றி ரஞ்சி. கடைசி வரை நீங்க ரொம்ப தெளிவா நச்சுன்னு சரியா சொன்னீங்க. அந்த அரசு எவ்வளவு அழகா கை கழுவி அதை கார்ப்பரேட் கிட்ட விட்டுருக்குன்றத. ஏன்னா நிறைய பேரு ஆதரவு தெரிவிக்கிறவங்க விஷயம் தெரியாம ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு. இன்னும் எப்படி இது தெளிவா இதை சொல்றதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஏன் போராடுறவங்களோட தரப்புல இருந்து பேச மாட்டேன்றாங்க? இவ்வளோ 77 நாட்கள் அவங்க தரப்புல இருந்துதான் பேசுறாங்க. ஒரு முறை விவசாயிகளோட இடத்துல இருந்துதான் பேசட்டுமே. அதுக்கு அந்த படியில கால் வைக்கிறதுக்கு கூட மோடி ஆதரவாளர்களும் விரும்பல, மோடி அரசாங்கமும் விரும்பலன்றது ரொம்ப தெளிவாவே தெரியுது. சிவகாந்த் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. மாதவி அம்மா சொன்னதுதான். நான் கொஞ்ச நாள் ஒரு 15 வருஷம் ஐடி துறையில ரீட்டைல்ல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல தான் இருந்தேன். ஸோ இது இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது, இன்னைக்கு நேற்றுலாம் கிடையாது. 80களில் 90களில் இந்த குளோபலைசேஷனுக்காக WTO நம்மளுக்கு ஆரம்பிக்கும் போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தப்பட்ட விஷயங்கள் தான். குறிப்பா 2000 இது ஈவன் இன்னைக்கு நியூஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நியூ ஜெர்சியினுடைய செனட்டர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. யூஎஸ் இந்த சிஸ்டம் ஏற்கனவே யூஎஸ்ல இயங்கிக்கிட்டு இருக்க சிஸ்டம். ஸோ அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். அந்த சப்ளை செயின்ல அங்கதான் உங்களுக்கு கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அங்கதான் செல் பண்ணுவாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸுக்குன்னு ஒரு நாள் சந்தை யூஎஸ்ல எல்லாம் போனீங்கன்னா தெரியும், இல்ல வெளிநாடு இதுல எல்லாம் குறிப்பா ஒரு நாள், ஏதாவது டியூஸ்டேவோ வெட்னஸ்டேவோ ஃபார்மர்ஸ் நேரடியா டவுன் டவுன் சொல்லக்கூடிய அந்த நகர்ப்புறங்கள்ல வித்துட்டு போலாம். ஆனா மாஸ் ப்ரொடியூசர் இல்ல இந்த மொத்தமா எல்லாத்தையும் கொள்முதல் பண்ணக்கூடியது ஒரு பெரிய வணிக நிறுவனமா இருக்கும். அந்த நிறுவனத்துல இருந்துதான் மக்கள் வாங்கக்கூடியதா இருக்கு. ஸோ அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, இது இந்த சட்டத்தினால ஏற்கனவே என் கஸ்டமர் மிகப்பெரிய உடல் ரீதியான பொருளாதார ரீதியான பாதிப்புகளுக்கு ஏற்கனவே உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இது யுஎஸ்னுடைய பதிவு, அந்த யுஎஸ் செனட்டர் பதிவு பண்றது. இந்த சட்டங்களுக்கு எதிராக இந்திய மக்கள் இன்னைக்கு கொஞ்சம் என்ன சொல்றது சுதாரிச்சுக்கிட்டு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயமா அவர் பாக்குறத அவர் பதிவு பண்றாரு. இப்ப இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. இது என்னைக்கு நம்ம இந்த WTOக்குள்ள அந்த ட்ரேடுக்குள்ளார வரோமோ அன்னைக்கே இது கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே எல்லா இடத்துலயும் எளிமையா சீக்கிரமா எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது அது சீக்கிரமா கிடைச்சிரும். இது மிகப்பெரிய சந்தை. நான் குறிப்பா நான் டார்கெட்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டோருக்கு
என்ன சொல்றது பிசினஸ் அனலிஸ்டா இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்க வந்து எங்களுக்கு இது வந்து நான் பதிவு பண்றது 2008 வாக்குல இந்த பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் இந்தியா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தை. 110 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 110 கோடி மக்கள் வந்து ₹1 வித்தா கூட ஒரு நாளைக்கு வந்து அவனுக்கு 110 கோடி பாத்துக்கோங்க. அது சும்மா ஒரு தோராயத்துக்கு சொல்றேன். அப்ப அப்படி கணக்கு எடுப்பாங்க. அந்த ஜியோகிராபிக்கல் ரீஜனா எது வந்து மிகப்பெரிய எங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அங்க அவங்களுடைய கரங்களை விரிக்கணும். அப்ப நம்ம இங்க அதானி, ரிலையன்ஸ், டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க என்னன்னா இவங்களோட பினாமிகளா இருப்பாங்க, இல்ல இவங்க அந்த நாடுகளுக்கு பினாமிகளா இருப்பாங்க. இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த சிஸ்டம். சோ நம்ம என்னன்னா இந்த மக்களை எதுக்காக பயிற்றுவிக்கணும்னா அவங்களுடைய சுயசார்புக்கோ லோக்கலைசிங் த திங்ஸ். குறிப்பா இது வந்து விமன்ஸ் தான் நிறைய பங்கெடுக்க முடியும். அவங்களாலதான் இது அதாவது ஆண்களை விட பெண்கள் வந்து இதை வந்து ஒரு குழுவா கலெக்டிவா இந்த விஷயங்களை கொண்டு போக முடியும். அப்பதான் வந்துட்டு சரியான விலை நிர்ணயமும் கிடைக்கும். நாளைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட நம்ம முழுமையா ஆதரிக்கிறோம், அதே நேரத்துல இதை நோக்கியும் நம்ம வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நகர்த்தவும் செய்யணும். எத்தனை காலத்துக்கு நம்ம வந்து இவங்க கிட்ட போராடிக்கிட்டே இருக்கிறது? நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நீங்க எங்களுக்கு பிரைஸ் பிக்ஸ் பண்ணுங்க, நாங்க பிரைஸ் பிக்ஸ் பண்றோம். ஏன்னா நான் ஒரு சந்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்றேன், நீங்க பிரைஸ் பிக்ஸ் பண்ணுங்க. அரிசியா இந்த பாரம்பரிய அரிசி வந்து அவரு விலை மலிவா கொடுக்குறாருனாலும் இல்ல, இதுதான் சந்தையினுடைய விலை நிர்ணயமா இருக்கு, இந்த ரேட்டு, இது உங்களுக்கு இத்தனை நாள் பயிர், இது இவ்வளவு ரூபாய் இருந்தாதான் வந்துட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு சொல்றோம். ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்மர்ஸ் வந்து ஒரு கிலோ அரிசி வந்து ₹50 ₹55 தான் விற்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் எஜுகேட் ஆகியும் வராங்க. அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு போய் இனி வருங்காலங்கள்ல இதையும் இந்த ப்ரொட்டஸ்டோட ஒரு ஒரு ப்ரொபகண்டாவா எடுத்துட்டு போய் அவங்களுக்கு அவங்க எப்படி சஸ்டைனபிளா நிக்கிறது இந்த சமூகத்துல, நம்ம சஸ்டைனபிலிட்டிக்குள்ளார வந்தாங்க. ஆனா அரசாங்கம் நம்மளை பார்த்து பயப்படும். இந்த சட்டங்கள்ல நம்ம தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணோம். நன்றி தோழர். நன்றிங்க தோழர். நம்ம வந்து இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் நம்மள்கிட்ட வந்து கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த கலந்துரையாடல ஒரு நிறைவுக்கு கொண்டு வரலாம். தொடர்ந்து என்னுடைய பார்வையில ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள் சசிகலா அவங்க வந்து விடுதலை ஆணைய வந்ததுக்கு கூட மிகப்பெரிய ஒரு விளம்பரத்தை கொடுக்கிற இந்திய ஊடகங்கள், அதே போல இந்த சினிமாவுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிற ஊடகங்கள் ஏன் இந்த விவசாயிகள் இன்னமும் கூட 77 நாள் வந்து பல உயிர்கள் வந்து பலியாயிருக்கு, பல விஷயங்கள் வந்து இந்த விவசாயிகள் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த ஊடகங்கள் வந்து மனம் திறந்து அந்த விவசாயிகளை வந்து பார்க்க மாட்டேன்றாங்க? ஏன் உண்மை நிலவரத்தை பேச மாட்டேன்றாங்க? ஏன் விவசாயிகளை நேர்காணல் பண்ணி அந்த விஷயங்களை செய்ய மாட்டேன்றாங்கன்றது இன்னமும் கூட ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஊடகங்கள் வந்து மிரட்டப்பட்டு இருக்கிறாங்களா, இல்ல ஊடகங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்கா, எதுவுமே நம்மளால சொல்ல முடியல. அதே வேளையில இந்த மாதிரியான கலந்துரைகள், இந்த வேளாண் குடிக்கு ஆதரவாக ஊடுரு நடத்துற 2வது கலந்துரையாடல் இது. அந்த வகையில தொடர்ந்து வேளாண் குடி போராட்டத்துக்கு ஊடுருவும் சரி, தனிப்பட்ட முறையில ஒரு தனி மனுஷியான பெண்களும் சரி எப்போதுமே ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறிக்கொண்டு, ரஜிமா நீங்க நன்றி உரையோட முடிக்கிறீங்களா? எல்லாருக்கும் மிக்க நன்றி. சிவகாமி, செல்வி, கவிதா கேட்ட உடனே எல்லாரும் வந்து இந்த கலந்துரையாடல் செய்ததுக்கு, இது நாங்கள் ஆரம்பத்திலேயே செய்யத்தான் இருந்தோம். ஆனால் இங்க சுவிட்சர்லாந்துல இருந்து கொண்டு இந்த இந்திய வேளாண்மை சட்டம், இந்த இந்திய விவசாய போராட்டத்தை பற்றி நாங்கள் செய்யலாமான்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருந்த, சட்ட பிரச்சனைகள் வரும் என்று. ஆனாலும் இல்ல, இதை நாங்க செய்ய எந்த வெளிநாட்டு தலையீடு அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில கொண்டு வருவாங்க. இப்ப கவிதா சொன்ன மாதிரி இப்ப அவ பேச வந்ததே ஏதோ மில்லியன் கணக்கா காசை வாங்கிட்டு பேச வந்த மாதிரி தான். நாங்கள் இதை பற்றி நான் புதிய மாதவி யோகி எல்லாருமே கதைச்சு கொண்டே இருந்தோம், பேசிட்டே இருந்தோம். இது செய்வோமா நான் இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு தான் யோசிச்சோம். ஆனால் இல்ல, இது கட்டாயம் நாங்கள் பெண்கள் நிறைய பங்கு பெற்றிருக்கிறார்கள்,
அதாவது நாங்கள் கட்டாயம் இந்த கலந்துரையாடலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒரு குறுகிய காலம் நினைக்கிறேன் ஒரு 4-5 நாட்கள்ல இதை நாங்கள் ஒழுங்கு செய்தோம். செல்வி மிக்க நன்றி. நான் செல்விக்கு மெசேஜ் போட்டுட்டே இருந்தா அவக்கு இன்டர்நெட் அங்க இருந்து அது பார்க்க முடியாம போயிடுது. நேற்று இரவு தான் நான் இந்த பிளே செய்து போட்ட அந்த இரவு தான் செல்வி கண்டுபிடிக்க கூடியதாக இருந்துச்சு. மிக்க நன்றி எல்லோருக்கும், மிக்க நன்றி. சிவகாமி உங்களுக்கும் மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திச்சு கொள்வோம். மாதவி நன்றி. மாதவி லவ் யூ. இது வரைக்கும் தொடக்கத்துல இருந்து இது வரைக்குமே நம்மளோட கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு நம்மளோட ஜூம் வழியே இணைந்திருந்த தோழர்களுக்கும் முகநூல் வழியே எங்களோட இணைந்திருந்த தோழர்களுக்கும் மிக்க நன்றி. அதே வேளையில பெண்கள் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே இன்னொரு விஷயம் சொல்றதா இருந்தாக்கா, கேட்கிற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும்ன்றத இப்ப இருக்கிற பெண்கள் ரொம்ப அறிவுபூர்வமா ரொம்ப தைரியமா பேச வெளியே வந்திருக்கிறது ரொம்ப உற்சாகமாவும், அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றத இப்ப இருக்கிற தலைமுறை பெண்கள் களமிறங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் நம்பிக்கை கூடியதாகவும் இருக்கிறதுல நான் இங்க பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி. ஹலோ, சொல்லுங்க. யாரும் பேச வந்திருக்காங்க. நான் ஸ்ரீலங்கால இருந்து காய்க்கிறேன், சசிதரன் காய்க்கிறேன். சொல்லி சொன்னா அந்த இதுகள் விவசாய இதுகளை இப்ப நீங்க என்னண்டு அந்த அவையோட உற்பத்தியை யாரு எப்படி கொள்வனவை செஞ்சு எப்படி போகுது நம்ம அவையில் எனக்கு அந்த இதுகள் தெரியல. தொடர் நீங்க தொடக்கத்துல இருந்து நம்மளுடைய நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது முகநூல் நேரலையில இருக்கு. நீங்க ஒருக்கா பாருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அதுல இருக்கு. சரிங்களா? மற்ற இந்த விஷயங்களை விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு காணாதுன்னு சொல்றீங்க நீங்க. அதுக்கு சம்பந்தமா ஆர்டிகல்ஸ் எல்லாரும் எல்லாத்தையும் வாசிப்பாங்கன்னு இல்ல தானே? அப்ப இத மீடியா சரி எல்லாம் அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கின்றபடியா அவங்க எல்லாத்த விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு இல்ல தானே? நீங்க இத விஷுவலா நான் பேசுறேன் இருங்க. நீங்க சொன்னீங்கல்ல மீடியா கவர் பண்ணல அப்படின்னு. உண்மைதான். நேஷனல் மீடியாஸ் உண்மையில கவர் பண்ணலதான், அது தெரியுது. கொஞ்சம் கவர் பண்ணாலும் ரொம்ப கொஞ்சமா தான் கவர் பண்ணிருக்காங்க. ஆனால் முகநூல் களத்துல நிக்கிற நம்மளுடைய தோழர்கள் இல்ல களத்துல நிக்கிற தோழர்கள் நேரடியாவே சமூக ஊடகங்கள் வழி நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதன் வெளியேதான் நம்மளுக்கு சில உண்மை நிலவரங்கள் நேரடி சாட்சியா நம்மளுக்கு இன்னைக்கு நான் மலேசியால இருக்கிற நான் இத பத்தி பேசுறேன் அப்படின்னா எப்படி முடியுது சொல்லுங்க? எதுவும் பேச முடியாது இல்லையா? அது சரியோ. நான் என்ன அந்த வழக்கமாவே இந்த விஷயங்களுக்கு இந்த கவர்மெண்டோ மற்றது இந்த மீடியாஸோ இதில் சப்போர்ட் பண்றது இல்லை. அதை தாண்டி அடிப்படை இந்த விஷயங்களை நீங்க அந்த விஷயங்களை அணுகணும். அது அவியல் இது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இடக்கட்டத்துல அதை எப்படி நீங்க எடுத்து அந்த அவையில விற்கக்கூடிய மாதிரியான ஒரு வசதிகளை செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி ஏதாவது செய்யலாமா விவசாயிகளே? அதுதான் பிரச்சனை. ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கு. கவர்மெண்ட் ஒரு குறைந்த, அதாவது ஒரு கொள்முதல் செய்துகிட்டு தான் இருந்தாங்க. அதைத்தான் தொடர்ந்து செய்யுங்கள் என்று விவசாயிகள் கேட்கிறாங்க. விவசாயிகள் என்ன சொல்றாங்க, நீ ஏற்கனவே கொள்முதல் செய்துட்டு தானே இருந்த, ஒரு மினிமம் விலையை நிர்ணயித்து எங்கிட்ட வாங்கிட்டு தானே இருந்த, அதையே தொடர்ந்து கொண்டு இரு. இது எதுக்கு ஒரு கார்பரேட் போகணுங்கிறாங்க. இதுதான் இப்ப பிரச்சனை. ஆனா இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இல்ல நாங்களும் செய்யறோம் அவங்களும் செய்யட்டும்ங்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன ஆகும்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கவர்மெண்ட் நஷ்டத்துல போயிடுச்சு, அதனால எல்லாமே இந்த தனியார்கள் பார்த்துக்கிடணும்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் இது முடிவடையும்ங்கிறத விவசாயிகள் உணர்ந்து கொண்டதினால இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. இது குறித்து பத்திரிகைகள் தெளிவாக எழுதி கொண்டிருக்கின்றன. நீங்கள் BBC.com
அல்லது இந்த பத்திரிகையில் இருக்குது, பிபிசி தமிழ்ல இதை குறித்து கேள்வி பதிலாகவே நிறைய இருக்கிறது சசிதரன், நீங்கள் வாசிக்கலாம். நாங்க கூட எங்களுடைய வலைத்தளத்திலும் எங்களுடைய முகநூல் பதிவுகளிலும் இதை பற்றி எழுதியிருக்கிறோம். இந்த சட்டம் என்ன, இதனுடைய டிராபேக் என்ன, இதை நாம் எப்படி எதிர்கொள்ளணும்னு. ஒரு அரசாங்கம் தன்னை கையை விரிச்சுட்டு தனியார்கிட்ட போயிடுன்னு சொல்லுது. நான் எதுக்கு தனியார்கிட்ட போகணும்னு விவசாயி கேட்கிறான். இதுதான் பேசிக்கா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை இப்படித்தான் அணுக வேண்டும். நன்றி சசிதரன், உங்கள் கேள்விக்கும் உங்களுடைய இந்த இன்ட்ரெஸ்டா நீங்க இதுல கலந்து கொண்டதற்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. எல்லாருக்கும் குட் நைட். எங்களுக்கு இன்னும் இரவு வேற இல்ல. உங்கள் எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். பாய் செல்வி, பாய் சிவகாமி, எல்லோருக்கும் மிக்க நன்றி. நன்றி.